லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 பார்த்து கொண்டிருக்கின்றோம். சாப்டர் 9, சாப்டர் 11. அதனுடைய தலைப்பு த பவுண்டரிஸ் ஆஃப் த இக்னோரன்ஸ், அறியாமையினுடைய எல்லைகள். நம்முடைய அறியாமையினுடைய எல்லைகளாக எவைகளை காணுகின்றோம் என்பது குறித்துதான் பகவான் இங்கு விளக்குகின்றார். போன செஷன்ல பேராகிராஃப் 3 and 4 பார்த்தோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு பார்க்கலாம். போன செஷன்ல என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். நம்முடைய கான்சியஸ்னஸ் உணர்வு நிலை அப்படின்னு நம்ம கூறுவதெல்லாம் நம்முடைய விழித்திருக்கும் உணர்வு நிலையை பற்றித்தான் நாம் கூறுகின்றோம். வேக்கிங் கான்சியஸ்னஸ், அது குறித்து தான் நாம் கூறுகின்றோம். ஆனால் நம்முடைய ஜீவனினுடைய மாபெரும் பகுதி இந்த விழித்திருக்கும் உணர்வு நிலை என்கின்ற அமைப்பிற்கு பின்னால் இருக்கின்றது. அது குறித்து நாம் முழுமையான அறியாமையில் இருக்கின்றோம். அதை நாம் எவ்வாறு கருதுகின்றோம்? ஒரு உணர்வற்ற நிலையினுடைய ஒரு பகுதி என்று நாம் கருதுகின்றோம். எப்படி நாம் உலோகங்களை கருதுகின்றோமோ, தாவர இனங்களை கருதுகின்றோமோ, அதே போல நம்முடைய உணர்வு நிலையினால் நம்முடைய விழித்திருக்கும் உணர்வு நிலைக்கு பின்னால் உள்ள நாம் அறியாத பகுதிகள் குறித்தவை எவ்வாறு நம்மால் அறியப்படுகின்றது என்றால் இன்கான்ஷியன்ட், உணர்வற்றதாக நம்மால் அறியப்படுகின்றது. ஆனால் நம்முடைய அந்த நம்மை பற்றி புரிந்து கொள்ளும் அந்த அறிவை சற்று ஆழமாக அதற்குள்ளே சென்றால் எதை நாம் அறிகின்றோம் என்றால், நமக்கு இந்த பின்னால் இருக்கக்கூடிய பகுதி எவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் பகுதியாக நம்முடைய ஜீவனினுடைய மாபெரும் பகுதியாக இருக்கின்றது என்பதை நாம் அறிய முடியும். இதை நாம் எவ்வாறு அழைக்கின்றோம்? மனதினுடைய அடித்தளத்தில் உள்ள உணர்வு நிலை என்று நினைக்கின்றோம். அடி உணர்வு தளம் என்று நினைக்கின்றோம். அதாவது சப்கான்ஷியன்ட் என்று நினைக்கின்றோம். சப்கான்ஷியன்ட் என்று ஏன் நினைக்கின்றோம் என்றால், நம்மால் அந்த உணர்வு நிலையை காண முடிவதில்லை. விழித்திருக்கும் உணர்வு நிலையை வேக்கிங் கான்சியஸ்னஸ் என்கின்றோம். நம்முடைய அடி உணர்வு தளத்தை, அதாவது மனம் என்கின்ற விழித்திருக்கும் உணர்வு நிலைக்கு பின்னால் உள்ள அனைத்து உணர்வு தளங்களையும் எவ்வாறு நாம் கருதுகின்றோம்? சப்கான்ஷியன்ட் என்று நாம் கருதுகின்றோம். ஏன் என்றால் அது மறைந்திருக்கின்றது. அந்த உணர்வு நிலை கன்சீல்டு கான்சியஸ்னஸ். ஆனால் எது உண்மை என்னவென்றால், இந்த விழித்திருக்கும் உணர்வு நிலை, இந்த வேக்கிங் கான்சியஸ்னஸ், அதுதான் நம்முடைய ஜீவனினுடைய ஒட்டுமொத்த பகுதியை எடுத்துக்கொண்டால், இந்த வேக்கிங் செல்ஃப் அவேர்னஸ், விழித்திருக்கும் உணர்வு நிலை என்பது மிக 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 சிறிய பகுதியைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகின்றது என்பதை உணர முடியும்.
இந்த வேக்கிங் மைண்ட், விழித்திருக்கும் மனம் என்பது, விழித்திருக்கும் மனம், அதை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய தன்னுணர்வு நிலை, ஈகோ. ஈகோ 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 என்கின்ற உணர்வு நிலைதான். அதன் மூலமாகத்தான் நாம் நம்மை அடையாளம் காணுகின்றோம். நான் என்னும் அமைப்பு என்பதை எதன் மூலம் நாம் அடையாளம் காணுகின்றோம் என்றால் நம்முடைய ஈகோ. ஸோ இது ரெண்டு விஷயம், வேக்கிங் மைண்ட் அண்ட் ஈகோ, இரண்டு தான் நமக்கு மேலே தெரிகின்றது, மேலில் தெரிகின்றது. இதை எவ்வாறு பகவான் கூறுகின்றார் என்றால், இது இந்த இந்த இரண்டு விஷயங்களும், வேக்கிங் மைண்ட் அண்ட் ஈகோ, அது மேலிருந்து பொருத்தப்பட்ட ஒரு அமைப்பு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இட் இஸ் அ சூப்பர் இம்போசிஷன் அப்படிங்கிறார். மேலிருந்து பொருத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் அப்படிங்கிறார். மேலிருந்து பொருத்தப்பட்ட அமைப்பு அப்படின்னா அது ஏதோ ஒரு விஷயம் கீழே இருக்கணும் இல்லையா? அப்படின்னா எது கீழே இருக்கு அப்படின்னா, அதுதான் நம்முடைய உள்ஜீவன், சப்லிமினல் செல்ஃப். அது எப்படி இருக்குன்னா, ஒரு அமிழ்ந்த நிலையில் இருக்கின்றது, மறைக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. அதற்கு மேல உள்ள ஒரு மேலிருந்து பொருத்தப்பட்ட நிலையில் இருப்பதுதான் நம்மளுடைய வேக்கிங் மைண்ட் அண்ட் ஈகோ. மேலும் பகவான் என்ன கூறுகின்றார், நம்முடைய அந்த உள்ஜீவன், சப்லிமினல் செல்ஃப் அல்லது இன்னர் பீயிங் எல்லாம் ஒண்ணுதான். இது இதனுடைய கெப்பாசிட்டி, அளவு பார்த்தோம் அப்படின்னா, மாபெரும் அளவில் உள்ள ஒரு அமைப்பாக இருக்கின்றது. மாபெரும் அளவில் அனுபவங்களை அது தன்னுள் தேக்கி வைத்துக் கொள்கின்றது. இதை பகவான் ஒரு அழகான ஒரு வாக்கியத்தால் நமக்கு ஒரு ஒப்புமையுடன் விளக்குகின்றார். எவ்வாறு விளக்குகின்றார் என்றால், our mind and the ego are like the crown and dome of a temple jutting out from the waves, while the great body of the building is submerged under the surface of the waters. ஒரு மாபெரும் சமுத்திரம் இருக்கு. பிரம்மாண்டமான சமுத்திரத்துல மேல வெறும் ஒரு கோபுரத்தினுடைய கலசமும் அதனுடைய மேலுள்ள அந்த டோம் அதுவும் தான் தெரிகின்றது. கீழே அப்படின்னா என்ன இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டெம்பிள் ஃபுல்லா அமிழ்ந்து இருக்கு. அது போலதான் நம்மளுடைய வேக்கிங் மைண்ட், அதுவும் அந்த ஈகோவும் மேலே உள்ள ஒரு கலசம் போன்றதுதான். கீழே எது இருக்குன்றது அந்த சப்லிமினல் செல்ஃப், இன்னர் பீயிங் தான் அந்த என்டையர் ஸ்ட்ரக்சர் நம்ம எது உருவாக்குகின்றது என்றால், எது அடித்தளமாக இருக்கின்றது என்றால் நம்முடைய சப்லிமினல் பீயிங். ஆகையினால பகவான் இங்க மேல ஒரு முக்கியமான கருத்தை கூறுகின்றார். என்ன அப்படின்னா, இந்த மறைந்துள்ள நம்முள் இருக்கக்கூடிய அந்த உள்ஜீவன், கன்சீல்டு சப்லிமினல் செல்ஃப், அதன் சார்புள்ள உணர்வு நிலை, அந்த கான்சியஸ்னஸ், இதுதான் நம்மளுடைய ரியல் பீயிங் அப்படிங்கிறார். நம்மளுடைய ரியல் பீயிங் எது அப்படின்னா, கன்சீல்டு சப்லிமினல் செல்ஃப் அண்ட் கான்சியஸ்னஸ், இதுதான் ரியல் பீயிங் அல்லது ஒட்டுமொத்த ஜீவன். அதனுடைய எதுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்லிமினல் செல்ஃப் தான். வெளியில உள்ள பகுதி, நம்முடைய விழித்திருக்கும் பகுதி, நாம் செயல்படும் பகுதி அப்படி பார்த்தோம் அப்படின்னா, அந்த உள்ள இருக்கக்கூடிய உள்ஜீவனினுடைய ஒரு வெளிப்பாடு தான். இட் இஸ் ஒன்லி a phenomenon of our subliminal being. ஸோ எது முக்கியம் அப்படின்னா, சப்லிமினல் பீயிங் தான் முக்கியம். அது என்ன செய்கின்றது சப்லிமினல் பீயிங்? நம்மளுடைய மேற்புறத்தில் இருக்கக்கூடிய விழித்திருக்கும் மனம், ஈகோ, இதை சார்ந்த செயல்பாடுகள் எல்லாமே அதனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகள் அப்படிங்கிறார். அதனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகள். இட் இஸ் a selective formation for a surface use. மேற்புற செயல்பாட்டிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகள் தான் நம்முடைய விழித்திருக்கும் உணர்வு நிலையும் அதை சார்ந்துள்ள ஈகோ என்கின்ற அமைப்பும் அப்படிங்கிறார். நம்முடைய மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த புற ஜீவன், அவுட்டர் செல்ஃப் இந்த வாழ்வில் நாம் தொடர்பு கொள்ளும் அனைத்து தொடர்புகளில அதன் மூலமாக ஏற்படும் தகவல்கள் அனைத்தையுமே மிக குறைந்த அளவே உள்வாங்கிக் கொள்கின்றது. நம்முடைய மேற்புற ஜீவன் அது தொடர்பு கொள்ளும், புற உலகில் தொடர்பு கொள்ளும் அனைத்து தொடர்புகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவங்கள்ல மிக குறைந்த பகுதியை அது உள்வாங்கிக் கொள்கின்றது.
எந்த அளவிற்கு நம்முடைய புற அமைப்பில் அது பாதிப்பை ஏற்படுத்துகின்றதோ அந்த அளவிற்கு தான் அது உள்வாங்கிக் கொள்கின்றது. ஆனால் நம்முடைய உள்ஜீவன் இருக்கின்றது இல்லையா, சப்லிமினல் இன்னர் பீயிங், அது நம்முடைய சூழலில் எவையெல்லாம் வருகின்றதோ அவை அனைத்தையும் உள்வாங்கிக் கொள்கின்றது. எதையுமே விடுவதே கிடையாது. எதுவெல்லாம் நம்முடைய சூழலை தொடுகின்றதோ, அதற்குள் நுழைகின்றதோ, அவை அனைத்தையுமே அது உள்வாங்கிக் கொள்கின்றது. நம்மளுடைய இன்னர் பீயிங் அது எதுவுமே மிஸ் பண்ணாது. அதனால அதிலிருந்து எதுவுமே தப்பித்து செல்வது இல்லை என்று பகவான் குறிப்பார். அதனுடைய பார்வையிலிருந்து எதுவுமே தப்பித்து செல்வதில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது பெரிய ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி அனைத்தையுமே தேக்கி வைத்துக் கொள்கின்றது. ஆனா ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்மளுடைய புற அமைப்புகளின் மூலமா சர்ஃபேஸ் செல்ஃப், புற அமைப்பின் மூலமாக சேகரிக்கப்படும் விஷயங்களை நாம் உள்வாங்கிக் கொள்கின்றோம். உள்வாங்கிக் கொண்டு அனுபவங்கள் எல்லாத்தையும் நம்ம நம்மளுடைய உள்ளே மெமரி, ஞாபக சக்தி என்பதன் மூலமாகவோ நம்மளுடைய ஈகோவை சுத்தியோ நாம் சேமித்து வைத்துக் கொள்கின்றோம். ஆனால் நம்மால் எவையெல்லாம் நம்ம சேமித்து வைக்கின்றோமோ அவை அனைத்தையுமே நம்மால் அதை மீண்டும் நம்மால் நினைவுக்கு கொண்டு வர முடியாது. சில விஷயங்கள் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். பெரும்பாலான விஷயங்களை நம்மால ஈவன்தோ நம்ம உள்ள வாங்கி கொண்டாலும் நம்மால தேவைப்படும் பொழுது அவைகளை நம்முடைய மேற்புற நினைவுக்கு கொண்டு வர இயலாது. நம்மளுடைய மேற்புற ஜீவனினால் அதை கொண்டு வர முடியாது. சர்ஃபேஸ் செல்ஃப் அதனால் கொண்டு வர முடியாது. செலக்டடா தான் நம்மளால வெளியில கொண்டு வர முடியும். ஆனா நம்மளுடைய இன்னர் பீயிங், சப்லிமினல் செல்ஃப் இருக்கின்றதே, உள்ஜீவன் இருக்கின்றதே, அது அனைத்தையுமே தன்னுள் தேக்கி வைத்துக் கொள்கின்றது. அதே போல எவையெல்லாம் அதை தேக்கி வைத்துக் கொள்கின்றதோ அவை அனைத்துடனும் அதற்கு நேரடியான தொடர்பு இருக்கின்றது. அனைத்தையும் அதனால் வெளிக்கொணர முடியும். ரெடி ஆக்சஸ் அதுக்கு இருக்கு. இந்த ரெடி ஆக்சஸ் நம்முடைய சர்ஃபேஸ் செல்ஃப் கிடையாது, சப்லிமினல் பீயிங்க்கு தான் இருக்கு ரெடி ஆக்சஸ். உள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தினுடைய ரெடி ஆக்சஸ், நேரடியான தொடர்பு எதற்கு இருக்கின்றது என்றால் அது சப்லிமினல் செல்ஃப். எவையெல்லாம் நமக்கு மேற்புற ஜீவனை எடுத்துக்கொண்டால் எவையெல்லாம் நம்முடைய அறிவு புரிந்து கொள்கின்றதோ, அறிவு செயல்படுத்தும் வண்ணம் உபயோகப்படுத்துகின்றதோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய மென்டல் கெப்பாசிட்டினால கிராஸ் பண்ண முடியும். அவைகளை கடந்து நம்மால பண்ண முடியாது. நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ், சர்ஃபேஸ் பீயிங்கினுடைய இன்டெலிஜென்ஸ் அதனுடைய மென்டல் கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குறுகிய அளவு. அதே இன்டெலிஜென்ஸ் நம்மளுடைய இன்னர் பீயிங்க்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, நம்மளுடைய சப்லிமினல் பீயிங்க்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அறிவு இருக்கு. அதனுடைய அறிவு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அளவு கடந்த அறிவாக இருக்கின்றது. இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த இன்னர் பீயிங் இட் இஸ் வாஸ்ட். அப்புறம் நம்மளுடைய புற அமைப்பை எடுத்துக்கொண்டால், நம்முடைய சர்ஃபேஸ் பீயிங் எடுத்துக்கொண்டால், அதனுடைய அறிவு என்பது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த அறிவை நாம் பழக்கினாதான் ஒன்றை புரிந்து கொள்ள முடியும். ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் போடணும் அப்படின்னா அதுக்கு ட்ரெயின் பண்ணாதான் நம்மளால அந்த மைண்ட் அந்த நம்மளுடைய அறிவு செயல்படும். அதனால நம்மளுடைய சர்ஃபேஸ் இன்டெலிஜென்ஸ் ரிக்வயர்ஸ் ட்ரைனிங். ஆனால் அந்த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த இன்னர் பீயிங், சப்லிமினல் பீயிங்கோட இன்டெலிஜென்ஸ் ட்ரைனிங்கே தேவையில்லை. இட் நீட்ஸ் நோ ட்ரைனிங். அது எல்லா விஷயங்களையும் டைரக்டா புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த திறமையை அது தன்னுள்ளே கொண்டதாக இருக்கின்றது. அதனாலதான் அந்த சப்லிமினல் செல்ஃப் தான் ஒரு பேரறிவை கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அதனுடைய பர்செப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வெறும் புற அமைப்பை மாத்திரமல்ல, அதனுடைய ஒரு நீண்டு பரந்த ஒரு அமைப்பாக அதனுடைய பர்செப்ஷன்ஸ், புரிந்து கொள்ளுதல், அறியப்படும் விஷயங்கள் எல்லாம் ஒரு பரந்த அமைப்பை தழுவியதாக இருக்கின்றது. அதனால்தான் நம்ம பார்க்கிறோம் சில விஷயங்கள்லாம் நம்ம அந்த டெலிபதி எங்கேயோ நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் உணர்ந்து கொள்கின்றோம். இதெல்லாம் எதனால் சாத்தியமாகின்றது என்றால் இந்த சப்லிமினல் செல்ஃப்.
அதே போல பகவான் இங்க என்ன கூறுகின்றார், நம்முடைய மேற்புறத்தில் நாம் சங்கல்பித்து செயல்படுகின்றோம். அது எதனுடைய உந்துதலினால் நாம் செயல்படுகின்றோம் என்றால், நம்முடைய சப்லிமினல் அர்ஜ், உள்ஜீவனுடைய உந்துதலினால் தான் நாம் மேற்புறத்தில் செயல்படுகின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்முடைய புற செயல்கள் அனைத்திற்கும் அந்த உள்ஜீவனினுடைய உந்துதல் அதன் பின்னால் இருக்கின்றது. அது குறித்து நாம் அறியாமையில் இருக்கின்றோம் அப்படிங்கிறார். இந்த உறவு நம்மளுடைய மேற்புறத்தில் நம்முடைய சங்கல்பம் செயல்பாட்டிற்கும் அதற்கு பின்னால் இருந்து இயக்கும் உள்ஜீவனுடைய உந்துதலுக்கும் இடையிலான உறவை நாம் புரிந்து கொள்ளவில்லை, சரியான முறையில் நாம் அறிந்து கொள்ளவில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எந்த அளவுக்கு அறிந்து வைத்துள்ளோம் என்றால், எவையெல்லாம் நமக்கு வழக்கத்திற்கு மாறாக நம்முடைய மேற்புறத்தில் காணப்படுகின்றதோ அந்த அளவிற்குத்தான் இதனுடைய செயல்பாட்டை அறிந்து வைத்துள்ளோம். ஆனால் வழக்கமான செயல்பாட்டிலேயே அதனுடைய ஈடுபாடு இருக்கின்றது என்பதை நாம் அறியவில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்மளுடைய அந்த அப்சர்வேஷன் உள்ளே சென்று அறிந்து கொள்ளும் அந்த திறனை நாம் நன்றாக வளர்த்து கொண்டால் நம்முடைய புற செயல்கள் அனைத்திற்கும் காரணமாக செயல்படும் அந்த உள்ஜீவனுடைய உந்துதலை நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்மளுடைய கான்சியஸ் பார்ட், சர்ஃபேஸ் செல்ஃப் அது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பார்ட் தான் அப்படிங்கிறார். எதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பார்ட்னா நம்மளுடைய இன்னர் பீயிங்கினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பார்ட் தான் அப்படிங்கிறார். அதனால ஒருத்தருக்கு உண்மையிலேயே ஒரு ரியல் செல்ஃப் நாலேஜ், தன்னை குறித்த அந்த சுய ஞானம் அது வேண்டுமென்றால் அவர் முதலில் தன்னுடைய உள்ஜீவன் குறித்த அந்த ஞானத்தை அவர் அடைய வேண்டும் அப்படிங்கிறார். டு நோ அவர் இன்னர் பீயிங் இஸ் a first step towards a real self knowledge அப்படிங்கிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறார். ஸோ இதுதான் நம்ம போன சாப்டர்ல பார்த்தோம். இந்த சாப்டர்ல பேராகிராஃப் 5ல இருந்து நம்ம மேலே தொடரலாம். Book 2, Chapter 11, The Boundaries of the Ignorance, Paragraph 5. If we undertake this self-discovery and enlarge our knowledge of the subliminal self, so conceiving it as to include in it our lower subconscient and upper subconscient ends, we shall discover that. சார் ஒரு சின்ன கரெக்ஷன், அப்பர் சூப்பர் கான்ஷியன்ட் ends, கீழே சப்கான்ஷியன்ட், மேல சூப்பர் கான்ஷியன்ட். Yes, lower subconscient and upper superconscient ends, we shall discover that it is really this which provides the whole material of our apparent being, and that our perceptions, our memories, our effectuations of will and intelligence are only a selection from its perceptions, memories, activities, and relations of will and intelligence. Our very ego is only a minor and superficial formulation of its self-consciousness and self-experience. It is, as it were, the urgent sea out of which the waves of our conscious becoming arise. Thank you. Can I read, sir? Yes, please. Explanation. If we enlarge our knowledge of the subliminal self, including our lower subconscient and superconscient ends, we discover that it is really this which provides the whole material of our apparent being. Our perceptions, our memories, our carrying out of our will and intelligence are only a selection from its perceptions, memories, activities,
and relations of will and intelligence. Our very ego is only a minor and superficial formulation of its self-consciousness and self-experience. Thank you, sir. Thank you. நம்முடைய செயல்பாடு எல்லாமே எடுத்துக்கலாம். வெளியில நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் குறித்த புரிதல்களும் நமக்கு இருக்கு. மனிதன் என்பவன் செயல்படணும் அப்படின்னா அந்த புரிதல் என்பது முக்கியம். பர்செப்ஷன்ஸ் என்பது முக்கியம். அந்த பர்செப்ஷன்ஸ் வந்து நபருக்கு நபர் மாறுபடும். எனக்கு ஒரு மாதிரி இந்த உலகத்தை குறித்த விஷயங்கள், உலக விஷயம், உலக விஷயங்கள் குறித்த பர்செப்ஷன் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும் இந்த பர்செப்ஷன்ஸ். அது இல்லைன்னா நம்மளால செயல்பட முடியாது இந்த உலகத்தில். We have our own perceptions. அதே போல we have our own memories. எவ்வளவோ கடந்த கால பதிவுகள்லாம் நம்ம உள்ள இருக்கு. அதுவும் நமக்கு நம்மளுடைய நடைமுறை நம்மளுடைய நிகழ்காலத்துல அவைகள் எல்லாம் நமக்கு பயன்படுகின்றன. அதே போல என்னுடைய இந்த ஒரு காரியத்தை நான் இன்றைக்கு செய்ய வேண்டும், இல்ல தற்பொழுது நிகழ்காலத்தில் செய்ய வேண்டும் என்கின்ற சங்கல்பிக்கின்றேன். இது எல்லாத்துக்கும் மேல என்னுடைய அறிவு என்பதும் செயல்படுகின்றது. இதெல்லாம் செயல்பட்டு தான் என்னுடைய செயல்பாடு, என்னுடைய நிகழ்கால செயல்பாடு அப்படின்னு ஒரு மனுஷனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே உள்ள அடங்கும். அவனுடைய புரிதல்கள், அவனுடைய ஞாபக சக்தி, அவனுடைய எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அதை சாதிக்க வேண்டும் என்கின்ற எப்படி சாதிப்பது என்பது குறித்த அந்த புரிதல், இன்டெலிஜென்ஸ், இது எல்லாமே இருக்கு ஒரு மனுஷன் கிட்ட இருக்கு. மனிதன் என்ன நினைத்துக் கொள்கின்றான், இதெல்லாம் அவனுடைய ஓன் மேக்கிங், தன்னுடைய தயாரிப்பு அப்படின்னு நினைச்சுக்கிறான். இதனுடைய சோர்ஸ் எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மனிதனுடைய ஒரு அறியாமையில என்ன நினைக்கின்றான், இதெல்லாம் தன்னுடைய தயாரிப்பு அப்படின்னு மனிதன் நினைத்துக் கொள்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் அவ்வாறு தான் நினைக்கின்றான். ஆனால் இதனுடைய இவ்வாறு நம்முடைய புற செயல்பாட்டினுடைய தோற்றுவாய் எது, அதனுடைய சோர்ஸ் எங்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இன்னர் பீயிங், சப்லிமினல். அதுதான் வந்து ரியல் சோர்ஸ். நம்முடைய மெமரி அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். மெமரி என்பதுதான் எல்லாத்தையும் வச்சிருக்கு அப்படின்னு. மெமரி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மெமரி வந்து இட் இஸ் ஒன்லி எ டிவைஸ், அவ்வளவுதான். கான்சியஸ்னஸ்ல பிரேக் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக ஒரு டிவைஸ், அவ்வளவுதான். அந்த டிவைஸ் வந்து இட்ஸ் அன் இம்பர்ஃபெக்ட் டிவைஸ், இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் டிவைஸ். எல்லாத்தையும் நம்மளால வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல. பட் எது வந்து ரியல் சோர்ஸ் ஆஃப் மெமரி அப்படின்னா நம்மளுடைய சப்லிமினல் பீயிங் தான். அதுல தான் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடும், அதுல எதுவுமே விடாது. சில சமயம் அந்த சப்கான்ஷியன்ட்லயும் இருக்கும். சப்கான்ஷியன்ட்னா அடி உணர்வு தளம். அந்த சப்லிமினல் பீயிங்க்கு கீழே இருக்கிற தளம், அதுதான் சப்கான்ஷியன்ட் அப்படிங்கிறது. இங்க எல்லாம் ரெக்கார்ட் ஆகி இது வந்து மேல வரும், வெளியில அவுட்டர் மைண்ட்ல வந்து செயல்படும். நம்ம என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம், இது வந்து எல்லாமே என்னுடைய ஓன் மேக்கிங் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்மளுடைய வெளியில இருக்கக்கூடிய மேற்புறத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வெளிப்பாட்டில் அந்த செயல்படும் அனைத்து செயல்புரிதல்களுக்கும் எது வந்து சோர்ஸாக இருக்கின்றது என்றால் நம்மளுடைய சப்லிமினல் செல்ஃப். அதை புரிஞ்சுக்கணும். சப்லிமினல் செல்ஃப் என்பது பகவான் வந்து அதனுடைய எல்லைகளை குறிப்பிடுகின்றார். சப்லிமினல் செல்ஃப், உள்ஜீவன். இந்த உள்ஜீவன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை எடுத்துக்கொண்டால் அதுக்கு 2 எல்லைகள் இருக்கின்றன. ரெண்டு கீழே மேலே அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அதனுடைய கீழே உள்ள அமைப்பு தான் வந்து லோவர் சப்கான்ஷியன்ட், அடி உணர்வு தளம் அப்படின்னு சொல்றோம். அதனுடைய மேல உள்ள அமைப்பு தான் வந்து அப்பர் சூப்பர் கான்ஷியன்ட், மேலே இருக்கக்கூடிய அந்த உயர் உணர்வு தளம். இந்த ரெண்டு அதனுடைய 2 முனைகள் இருக்கின்றன. இந்த 2 பகுதிகளுக்கு இடையில உள்ள அமைப்பு தான் அந்த சப்லிமினல் செல்ஃப் என்பது. சப்லிமினல் செல்ஃபுக்குள்ளதான் இருக்கு, பட் அதனுடைய 2 எண்ட்ஸ், ஒரு எண்ட் வந்து சப்கான்ஷியன்ட், மற்றொரு எண்ட் வந்து சூப்பர் கான்ஷியன்ட்.
இந்த சப்ளிமினல் செல்ஃப் தான் நமக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுது. ஹோல் மெட்டீரியல் ஆஃப் ஒரு அப்பேரண்ட் பீ, அதுதான் நம்மளுடைய பர்செப்ஷன்ஸ், மெமரிஸ், நம்மளுடைய வில், எல்லாமே அதுதான். எல்லாமே செலெக்ஷன் அப்படிங்கிறாரு. அது செலக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. நீ இப்படி செயல்படணும் அப்படிங்கிறது எது செலக்ட் பண்ணுது அப்படின்னா, அது செலக்ட் பண்ணி நமக்கு கொடுக்குது. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. தேர் ஒன்லி எ செலெக்ஷன். என்ன எவ்வளோ ஸ்டேவ் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து செலக்ட் பண்ணி இப்படி ஆக்ட் பண்ணணும், அதுதான் டிசைட் பண்ணுது அப்படிங்கிறார். ஈவன் நம்மளுடைய ஈகோ கூட பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் ஒன்லி a minor and superficial formulation of its self-conscious and self-experience அப்படிங்கிறார். Our very ego is only a minor and superficial formulation of its self-consciousness and self-experience அப்படிங்கிறார் பகவான். இது பகவான் வந்து ரொம்ப அழகா ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் பார்த்தோம்னா பகவானுடைய அந்த ஓமை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அவருடைய அந்த எப்படி குறிப்பிடுகின்றார், இட் இஸ் ஆஸ் இட் வேர். இந்த மெட்டஃபர்ஸ்லாம் ரொம்ப அழகாக பயன்படுத்துகின்றார். இட் இஸ் ஆஸ் இட் வேர் த urgency out of which the waves of our conscious becoming arise. நம்மளுடைய மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு எப்படிங்கிறத எவ்வாறு பகவான் குறிப்பிடுகின்றார்? பிகமிங் அப்படிங்கிறார். நம்ம ஒவ்வொரு தருணமும் எப்படி இருக்கிறோம்? பிகமிங்கா இருக்கிறோம். அதாவது நம்மளிருந்து ஏதோ ஒன்று வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது, தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த பிகமிங் அப்படிங்கிறது இந்த பிறவியில மாத்திரம் இல்ல, அது கடந்த பிறவிகளிலேயே அது எப்பொழுதுமே தொடர்ச்சியாக நடைபெறுவது. இந்த பிறவியில் மாத்திரம் அது அந்த நிகழ்வு நடைபெறுவதில்லை. இந்த பிகமிங், கான்சியஸ் பிகமிங் அப்படிங்கிறது தொடர்ந்து பல்வேறு பிறவிகள் தோறும் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. வரும் பிறவிகளிலும் நடைபெற போகும் விஷயமாக இருக்கின்றது. இந்த கான்சியஸ் பிகமிங் தான் நம்மளுடைய ஒவ்வொரு கணமும் நம்முடைய கான்சியஸ் பிகமிங் தான். ஒவ்வொரு கணமும் நம்மளுடைய கான்சியஸ் பிகமிங் அப்படிங்கிறது எப்படி தோன்றுகின்றது என்றால், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழம், ஒரு மாபெரும் சமுத்திரத்தினுடைய எப்படி அதுலேருந்து ஒரு அலைகள் வந்து மேல அப்படியே சீற்றத்துடன் வருமோ அது போல தோன்றிக்கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறார். இட் இஸ் ஆஸ் இட் வேர் த urgency out of which the waves of our conscious becoming arise என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இதில் என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், நம்மளுடைய சப்லிமினல் செல்ஃப் தான் நம்மளுடைய ரியல் செல்ஃப் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கின்றோம். அடுத்தது போகலாம். But what are its limits? How far does it extend? What is its fundamental nature? Ordinarily, we speak of a subconscious existence and include in this term all that is not on the waking surface. But the whole or the greater part of the inner or subliminal self can hardly be characterized by that epithet. For when we say subconscious, we think readily of an obscure unconsciousness or half consciousness, or else a submerged consciousness below and in a way inferior to and less than our organized waking awareness, or at least less in possession of itself. Thank you. படிக்கட்டுமாங்க சார்? Yes, madam. But we must know its limits, its extent, and its fundamental nature. Ordinarily, we mean by the term subconscious existence all that is not on the waking surface. But the whole of our subliminal being can hardly be called by that term. Because when we say subconscious, we think readily of an absolute unconsciousness or off consciousness, or else a submerged consciousness below. We consider it inferior to our organized waking consciousness. Thank you, sir. Thank you.
நாம் ஒரு தவறான புரிதல் நம்மிடம், எல்லா மனிதர்களிடம் இருக்கக்கூடிய தவறான புரிதல் என்ன அப்படின்னா, எது குறித்து நம் அறியாமையில் இருக்கின்றோமோ அது நம்மை பொறுத்த வரைக்கும் முக்கியம் இல்லை என்று அறிகின்றோம். அது நம்மை பாதிப்பது இல்லை என்று நாம் கருதுகின்றோம். எவை குறித்து நான் அறியாமையில் இருக்கின்றேனோ அது எனக்கு முக்கியம், அவ்வளவு முக்கியம் இல்லை. அது என்னிடம் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்துவது இல்லை என்று நாம் எண்ணுகின்றோம். ஆனால் எது உண்மை என்றால், இதனுடைய மாறுபட்ட கருத்து, தலைகீழான கருத்து தான் உண்மை. என்னவென்றால், எது குறித்து நாம் அறியாமையில் இருக்கின்றோமோ அது நம்மில் மாபெரும் பாதிப்பையும் நம்முடைய சிந்தனையிலும் உணர்ச்சிகளிலும் ஏற்படுத்துகின்றது என்பதுதான் உண்மை. எது குறித்த அறியாமையில் நாம் இருக்கின்றோமோ அதுதான் நம்முள் மிகவும் ஆழமான பாதிப்பையும் மாபெரும் பாதிப்பையும் நம்முடைய சிந்தனையிலும் உணர்விலும் ஏற்படுத்துகின்றது என்பதுதான் உண்மை. எது நம்முள் மறைந்திருந்து செயல்படுகின்றதோ அது மிகவும் சக்தி வாய்ந்த செயல்பாட்டாக இருக்கின்றது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், நம்முடைய இந்த வேக்கிங் கான்சியஸ்னஸ், வேக்கிங் கான்சியஸ்னஸ் அதனால் அறியப்படுவது, அது மாத்திரமே நாம் அறிந்து வைத்துள்ளோம். ஆனால் நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது, அது நாம் அறியாத விஷயம். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சப்லிமினல், அதுக்கு கீழே உள்ள அந்த சப்கான்சியஸ், இது குறித்த அறியாமையில் நாம் இருக்கின்றோம். ஆனா எது நம்மிடம் மிக மாபெரும் பாதிப்பையும் மாபெரும் எதனுடைய செல்வாக்கில் நாம் செயல்படுகின்றோம் என்றால், நமக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்னால் தான் நாம் செயல்படுகின்றோம். எது மறைந்திருந்து செயல்படுகின்றதோ அதுதான் மிகவும் சக்தி வாய்ந்ததாக நம்முள் செயல்படுகின்றது. அதனால நம்முடைய அந்த ரூட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. ரூட்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். வெளியில உள்ள அந்த ஒரு மரம் இருக்கின்றது, மரம் இருக்கின்றது, மேலே நம்ம பார்க்கறது எல்லாமே அதனுடைய பூக்களை பார்க்கின்றோம், அதனுடைய கிளைகளை பார்க்கின்றோம், இலைகளை பார்க்கின்றோம். ஆனா இந்த ரூட்ஸ் எந்த அளவுக்கு வலிமையா இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் மேற்புறத்தில் ஒரு மரமாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், அதனுடைய வெளிப்பாடு இருக்கும். மனிதர்கள் என்பவரும் பல்வேறு நிலைகளை உடையவர்களாக இருக்கின்றார்கள். ஒருவர் ஒரு ஆர்டிஸ்டா இருக்கலாம், கவிஞராக இருக்கலாம், ஒரு பிசினஸ் மேனாக இருக்கலாம், விஞ்ஞானியாக இருக்கலாம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி செயல்படுகின்றார்கள். ஆனா ஒவ்வொருவருடைய செயல்பாட்டிற்கும் மூலமாக எது இருக்கின்றது என்றால் அவர்களுடைய இந்த சப்லிமினல் செல்ஃப். அதற்கும் இன்னும் ஆழமாக சென்றால் அவருடைய சைக்கிக் பீயிங். இது ஒரு உண்மை. என்ன காரணம் என்றால், நம்ம நம்முடைய சப்கான்சியஸ் எக்ஸிஸ்டன்ஸ் குறித்த அந்த விழிப்புணர்வு நிலை நமக்கு பகவான் இங்க சப்கான்சியஸ் குறித்து பேசுகின்றார். அதனுடைய எல்லைகள் என்ன, அதனுடைய எவ்வாறு செயல்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த சப்கான்சியஸ் என்று சொன்னாலே நம்ம எப்படி சொல்றோம், எப்படி ஒட்டுமொத்தமாக சப்கான்சியஸ் அப்படிங்கிறத நம்ம ஒட்டுமொத்தமாக அனைத்துமே வகைப்படுத்துகின்றோம். எவையெல்லாம் நம்மளுடைய விழித்திருக்கும் உணர்வு நிலைக்கு கீழே இருக்கின்றதோ அவை அனைத்தையுமே நாம் சப்கான்சியஸ் என்று நாம் வகைப்படுத்துகின்றோம். ஆனால் அது ஒரு தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சப்கான்சியஸ் என்பது நம்மளுடைய விளக்கம் தவறு அப்படிங்கிறார். நமக்கு கீழே உள்ள உணர்வு நிலைக்கு கீழே இருக்கக்கூடியது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சப்லிமினல் இன்னர் பீயிங் அப்படிங்கிறது தான் நமக்குள்ள இருக்கு. அதனுடைய கீழான பகுதி தான் சப்கான்சியஸ். அதனால ஒட்டுமொத்த
விழித்திருக்கும் உணர்வு நிலைக்கு கீழே உள்ள ஒட்டுமொத்த அமைப்பையும் சப்கான்ஷியஸ் என்று கூறுவது தவறு அப்படிங்கிறார். மாடர்ன் சைக்காலஜிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட்லாம் அப்படிதான் கூறுகின்றார்கள். பட் ஸ்பிரிச்சுவலி பார்த்தோம் அப்படின்னா எது உண்மை என்றால் தட் இஸ் நாட் ட்ரூ அப்படிங்கிறார். பகவானுடைய கிளாசிபிகேஷன் வேற, பகவானுடைய கிளாசிபிகேஷன் சப்கான்ஷியஸ் என்பது வேற, இந்த மாடர்ன் சைக்கோ அனாலிஸ் அவங்களுடைய கிளாசிபிகேஷன் வேற. அப்கோர்ஸ் பகவான் என்ன கூறுகின்றார், ஆஃப் லேட் இந்த உளவியல் ரீதியான ஆராய்ச்சிகள் எல்லாமே வந்து இந்த சப்ளிமினல் செல்ஃப் இது குறித்து தங்களுடைய கவனத்தை செலுத்துகின்றன, அவர்களும் இதனுடைய கவனத்தில் எடுத்துக்கொள்கின்றனர் என்று பகவானே குறிப்பிடுகின்றார். இது குறித்த நிறைய ஆய்வு கட்டுரைகள்லாம் வெளிவந்துள்ளன. ஆகையினால இந்த சப்கான்ஷியஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து இட் இஸ் அ மிஸ் அண்டர்ஸ்டுட் வேர்டு அப்படிங்கிறார். சப்கான்ஷியஸ்னாலே என்ன நினைச்சுக்கிறோம் நம்ம, அன்கான்ஷியஸ்னஸ், ஹாஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு நினைச்சுக்கிறோம், இல்ல நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அமிழ்ந்த பகுதின்னு நினைச்சுக்கிறோம். பட் அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், அது வந்து ஒரு இன்ஃபீரியர் நினைக்கிறோம். நம்முடைய விழித்திருக்கும் உணர்வு நிலையுடன் ஒப்பிடும் பொழுது அது வந்து ஒரு இன்ஃபீரியர், அதற்கும் ஒரு தாழ்வான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று நாம் நினைக்கின்றோம். பட் அது தவறு அப்படிங்கிறார். ஸோ இட் ஷுட் பி வெரி கிளியர். சப்கான்ஷியஸ்னா என்ன, சப்லிமினல்னா என்ன, சப்கான்ஷியஸ் என்கின்ற வார்த்தையை நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறத ரொம்ப கிளாரிட்டியோட நம்ம புரிஞ்சுக்கணும். சப்கான்ஷியஸ் என்றால் நம்மளுடைய விழித்திருக்கும் உணர்வு நிலைக்கு கீழே உள்ள எல்லா உணர்வு நிலையையும் சப்கான்ஷியஸ் என்று கூறுவது தவறு அப்படிங்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சப்கான்ஷியஸ் என்பது கீழே நமக்கு விழித்திருக்கும் உணர்வு நிலைக்கு கீழே வந்து மாபெரும் ஒரு பகுதியாக இருப்பது சப்லிமினல் இன்னர் பீயிங், உள்ஜீவன் தான். அதுல ஒரு கீழே உள்ள பகுதி தான் சப்கான்ஷியஸ். அதை நம்ம கிளாரிஃபை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். அடுத்தது பார்க்கலாம் நம்ம. But we find when we go within that somewhere in our subliminal part, though not coextensive with it, since it has also obscure and ignorant regions, there is a consciousness much wider, more luminous, more in possession of itself and things than that which wakes upon our surface and is the percipient of our daily hours. That is our inner being. And it is this which we must regard as our subliminal self and set apart the subconscient as an inferior, a lowest occult province of our nature. In the same way, there is a superconscient part of our total existence in which there is what we discover to be our highest self. And this too we can set apart as a higher occult province of our nature. Thank you. Explanation, please. Particular? Yes. When we go within our subliminal part, there is a consciousness much wider, more luminous, more in possession of itself and things than our waking surface consciousness. It is that which perceives all that is happening in our daily hours. This is our inner being. It is this which we must regard as our subliminal self. We must set apart the subconscient as an inferior, a lowest occult province of our nature. Likewise, there is a superconscient part of our total existence. In that we discover our highest self. This too we can set apart as a higher occult province of our nature. But in between is the large subliminal being which supports, feeds, gives life to our surface existence. Thank you. Thank you. Thank you. நம்மளுடைய இந்த சாப்டர்னுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த பவுண்டரிஸ் ஆஃப் இக்னோரன்ஸ். நம்மளுடைய பவுண்டரி எங்க இருக்கு அப்படின்னா, அறியாமையினுடைய எல்லைகள் வந்து நம்முடைய வேக்கிங் கான்சியஸ்னஸ்லேயே நின்று போயிடுது. அதுதான் அதுவே ஒரு பவுண்டரி ஆயிடுது. நமக்கு உள்ள இருக்கக்கூடிய சப்லிமினல் செல்ஃப்
உள்ஜீவன் என்ன அப்படிங்கறத நம்ம அறியாமையில் இருக்கின்றோம். அது குறித்து அறியாமையில் இருக்கின்றோம். அதற்கும் கீழ் உள்ள அந்த சப்கான்ஷியஸ் செல்ஃப், அடி உணர்வு தளம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல, அது குறித்து அறியாமையில் இருக்கின்றோம். மேல் உள்ள அந்த உயர் உணர்வு தளம், சூப்பர் கான்ஷியஸ் செல்ஃப், அது குறித்து அறியாமையிலும் நாம் இருக்கின்றோம். ஸோ இந்த சாப்டருடைய தலைப்பு என்ன? த பவுண்டரிஸ் ஆஃப் இக்னோரன்ஸ். ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் அவனுக்கு எது குறித்த எந்த எல்லைக்குள்ளே எத்தகைய அறியாமை என்கின்ற எல்லைக்குள் அவன் செயல்படுகின்றான் என்றால், அவனுடைய விழித்திருக்கும் உணர்வு நிலை என்கின்ற அறியாமை என்கின்ற எல்லைக்குள் மாத்திரம்தான் அவன் செயல்படுகின்றான். அவனுடைய உள்ஜீவன் குறித்த அறிவு அவனுக்கு இருப்பதில்லை, ஞானம் அவனுக்கு இருப்பதில்லை. அவனுடைய அடி உணர்வு தளம் என்று கூறக்கூடிய அந்த சப்கான்ஷியஸ், அது குறித்த புரிதல் அவனுக்கு இருப்பதில்லை. அனைத்திற்கும் மேல் உள்ள அந்த உயர் உணர்வு தளம் என்று கூறக்கூடிய அந்த சூப்பர் கான்ஷியஸ், அது குறித்த ஒரு புரிதலும் அவனுக்கு இருப்பது இல்லை. அதனால என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எது நம்முள் ஒரு மாபெரும் பகுதியாக இருந்து அனைத்தையுமே உள்வாங்கி செயல்படுகின்றது என்றால் நம்முடைய அந்த உள்ஜீவன். அதுதான் நம்முடைய ஜீவனினுடைய மாபெரும் பகுதி என்று புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் இங்க வகைப்படுத்துகின்றார். சப்கான்ஷியஸ் என்பது ஒரு இன்ஃபீரியர் ஃபார்ம் ஆஃப் கான்சியஸ்னஸ். சூப்பர் கான்ஷியன்ட் என்பது ஒரு ஹையர் ஃபார்ம் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு ஒரு டிஸ்டிங்விஷ் பண்றாரு. அவ்வளவுதான் விஷயம். அதை ஒரு மாறுபடுத்தி காமிக்க எல்லாமே பார்ட் ஆஃப் த சேம் கான்சியஸ்னஸ் தான். கீழே இருக்கக்கூடியது ஒரு இன்ஃபீரியர் ஃபார்ம் ஆஃப் லோவர் அக்கல்ட் ப்ராவின்ஸ் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறார். லோவர் அக்கல்ட் ப்ராவின்ஸ் அப்படிங்கிறார். ஏன் அக்கல்ட் ப்ராவின்ஸ் அப்படிங்கிறார் அப்படின்னா, நமக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியவே தெரியாது. அது வேற சப்லிமினல் செல்ஃப்ல கூட என்ன நடக்குது என்பதை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும், ஒருவரை உள்ளே சென்றால் புரிந்து கொள்ள முடியும். வேற இந்த சப்கான்ஷியஸ் என்பது லோவர் அக்கல்ட் ப்ராவின்ஸ், பிகாஸ் அது இன்கான்ஷியன்ட்னோட தொடர்புல இருக்கு. அதற்கும் கீழே இன்கான்ஷியன்ட் இருக்கு, அதோட நெருங்கிய தொடர்புல இருக்கிறதுனால பகவான் லோவஸ்ட் அக்கல்ட் ப்ராவின்ஸ் ஆஃப் அவர் நேச்சர் அப்படிங்கிறார். சூப்பர் கான்ஷியன்ட் குறித்து நமக்கு ஞானம் இருப்பதில்லை. அன்லெஸ் ஒருவர் யோக சாதனையில் உச்சகட்ட நிலையை அடைந்தால் ஒழிய அந்த சூப்பர் கான்ஷியன்ட் குறித்த அந்த அவேர்னஸ், அந்த புரிதல் அவருக்கு இருப்பது இல்லை. ஸோ இந்த சப்லிமினல் செல் பீயிங் தான் நம்மளுடைய வாழ்வினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் பின்னிருந்து இயக்குகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பேராகிராஃப் 6 போலாம். Paragraph 6. But what then is the subconscient? And where does it begin? And how is it related to our surface being, or to the subliminal of which it would seem more properly to be a province? We are aware of our body and know that we have a physical existence. Even very largely identify ourselves with it, and yet most of its operations are really subconscious to our mental being. Not only does the mind take no part in them, but as we suppose, our most physical being has no awareness of its own hidden operations, or by itself, of its own existence. It knows, or rather feels, only so much of itself as is enlightened by mind sense and observable by intelligence. Thank you. Thank you. Thank you. Sir, படிக்கிட்டீங்களா? Yes, படிங்க. We must see what the subconscient is, where it begins, how it is related to our surface being, or how it is related to the subliminal, which seems to be more properly its province.
We are aware of our bodily existence and we largely identify ourselves with it. Yet most of its operations are really subconscious to our mental being. Not only does our mind take no part in its operations, but our most physical being has no awareness of its hidden operations. Rather, the body by itself has no awareness of its own existence. The body feels only so much of itself as is informed by mind sense and observable by intelligence. Thank you, sir. தேங்க்யூ. ஸோ நம்ம இந்த பேராகிராஃபை படிக்கும் பொழுது நம்ம என்ன மனசுல வச்சுக்கணும் அப்படின்னா, இது பகவான் கூறக்கூடிய கருத்துக்கள் வந்து மேற்புறத்தில் காணப்படும் ஒரு கருத்துக்கள் அப்படிங்கிறத வச்சுக்கணும். பகவான் வந்து இது மாதிரி இதுதான் அப்படின்னு பகவான் சொல்லலை. பகவான் இந்த இந்த பேராகிராஃப்ல படிக்கிறோம், சில கருத்துக்களை பகவான் குறிப்பிடுகின்றார். இதுதான் வந்து ஃபைனல் ட்ரூத்னு சொல்லலை, அது ஞாபகம் வச்சுக்கணும். பகவான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறமா இது சரியா அப்படி நினைக்கிறது சரியா எது சரிங்கிறத சொல்லுவார். அதனால அவசரப்பட்டு நம்ம வந்து முடிவுக்கு வந்துடக்கூடாது. இந்த பேராகிராஃப்லயே படிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா பகவான் என்ன கூற வருகின்றார் என்பது பின்னால்தான் தான் புரியும். மேற்புறத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆமா சரி இதுதான் கரெக்ட், இப்படிதான் நினைக்கிறோம், இதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் அப்படி கிடையாது. அதனால அது அந்த ஒரு அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராமல் பொறுமையாக புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னா பகவான் என்ன கூற வருகின்றார் என்றால், மனிதன் வந்து எப்படி சப்கான்ஷியஸ் என்பதை மனிதன் எப்படி சாதாரண மனிதன் புரிந்து வைத்திருக்கின்றான் அதுதான் சொல்றார். பட் எது உண்மை அப்படிங்கிறத சொல்லல பகவான், எப்படி நம்ம புரிஞ்சுட்டு வச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் சொல்றாரு. இது அப்புறமா அப்புறம் வந்து விளக்குகின்றார். இந்த புரிதல் வந்து சரியா தவறா, எது சரியான புரிதல் என்பதையும் அவர் பின்னால் விளக்குகின்றார். அதனால கொஞ்சம் பொறுமையுடன் நாம் அதை புரிந்து கொள்ளணும். எதெல்லாம் நம்ம வந்து சப்கான்ஷியன்ட் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய மேற்புற மனதினால் அறியப்படாதவை அனைத்தையுமே நாம் சப்கான்ஷியன்ட் என்று நாம் நினைக்கின்றோம். உண்மையிலேயே சப்கான்ஷியன்ட் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதற்கும் நம்முடைய உள்ஜீவன் என்று சொல்கின்றோமே இந்த சப்லிமினல் பீயிங், அதற்கும் என்ன உறவு என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஃபார் எக்ஸாம்பிள் பகவான் இங்க வந்து நம்முடைய உடம்பை எடுத்துக்க சொல்றார். பாடிலி எக்ஸிஸ்டன்ஸ். நாம் என்று நம்மை கூறிக்கொள்வதெல்லாம் நம்முடைய உடம்பு, நம்முடைய புற அமைப்பு, இந்த உடல் என்று சொல்கின்றோமே இந்த புற அமைப்புடன் தான் நம்மை அடையாளம் கண்டு நாம் என்று நம்மை கூறிக்கொள்கின்றோம். அப்படி என்றால் நம்முடைய உடலினுடைய அனைத்து செயல்கள் குறித்த புரிதலும் நமக்கு இருக்கின்றதா என்றால் இல்லை. உடலினுடைய 99.99% ஆஃப் ஆபரேஷன்ஸ், நம்முடைய உடலினுடைய பெரும்பாலான செயல்பாடுகள் குறித்த நேரடியான மனதினுடைய புரிதல், நேரடியான புரிதல். இப்போ டெக்ஸ்ட் புக்ல படிச்சுக்கலாம், நம்ம மெடிக்கல் சயின்ஸ்ல படிச்சு புரிஞ்சுக்கலாம். தட்ஸ் a different issue. நேரடியான நம்முடைய மனதின் மூலமாக ஏற்படக்கூடிய புரிதல் இருக்கின்றதா என்றால் இல்லை. என்ன காரணம் என்றால் உடலினுடைய செயல்பாடுகள் எல்லாமே எப்படி நம்முடைய மேற்புற உணர்வு நிலைக்கு கீழே நடைபெறுகின்றது. அது எப்படிதான் புரிஞ்சுக்கணும். they are really subconscious to our mental being. மேற்புற நிலையிலிருந்து செயல்படும் நம்முடைய மனம் என்கின்ற அமைப்பிற்கு கீழே செயல்படுகின்றது. அதனால நம்மால வந்து அது குறித்த புரிதல் நமக்கு இருப்பது இல்லை. சரி, அந்த செயல்பாடுகளில் வந்து நம்மளுடைய மனதினுடைய ஈடுபாடு இருக்கின்றதா என்றால் நேரடியாக இல்லை. இருந்தாலும் இருக்கின்றது, நேரடியாக இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய உடல்ல வந்து உணவு ஜீரணிக்க வேண்டும், ஜீரணிக்கும் செயல் என்பது அது பாட்டுக்கு நடந்து கொண்டே இருக்கின்றது.
மனம் வந்து அதுக்கு வந்து உடல நம்மளுடைய ஜீரண உறுப்புகளுக்கு வந்து மனதினுடைய கட்டளைக்காக அவைகள் காத்து கொண்டிருப்பதில்லை. அது பாட்டுக்கு நடந்து கொண்டே இருக்கின்றது. சம்டைம்ஸ் மனம் வந்து சரியா இல்லை அப்படின்னா நம்மளுடைய அது செயல்படாது. தட்ஸ் a டிஃபரெண்ட் இஷ்யூ. மனதில் ஏதாவது பாதிப்போ உணர்ச்சியில பாதிப்பு ஏற்பட்டால் நம்முடைய ஜீரண உறுப்புகள்ல அதனுடைய செயல்பாட்டுகள்ல வந்து இன்டைரக்டா தான் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். நார்மல் ஸ்டேட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த உறுப்புகள்லாம் வயிறாக இருந்தாலும் சரி, மூளை செயல்படுவத எந்த எல்லா அமைப்புகள் உடலினுடைய செயல்பாடுகள் எல்லாமே தன் பாட்டுக்கு நடந்து கொண்டே இருக்கின்றன. தாமே நடந்து கொண்டே இருக்கின்றன. அதில் மனதினுடைய ஈடுபாடு இருப்பது இல்லை. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் நமக்கு வந்து அந்த அவேர்னஸ் இருப்பதில்லை. உள்ளே இருக்க மறைந்திருந்து நடைபெறும் அந்த செயல்பாடுகள் குறித்த அந்த அவேர்னஸ் நமக்கு வந்து மேற்புறத்தில் இருப்பது இல்லை அப்படிங்கிறார். அப்புறம் உடலுக்கே வந்து ஒரு அவேர்னஸ், அது அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மனம் என்கின்ற ஒரு அமைப்பு இல்லாவிடில் உடலுக்கு தான் இருக்கின்றோம் என்கின்ற அவேர்னஸ் அதுக்கு இருக்காது. எது உடலுக்கு சொல்கின்றது நான் இருக்கின்றேன் என்று எது உடலுக்கு கூறுகின்றது என்றால் என்னுடைய மனம். அதனால பாடிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் ஹாஸ் நோ அவேர்னஸ் ஆஃப் இஸ் ஓன் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து காமன் பர்செப்ஷன்ஸ். இது அகைன் இது சரியான கருத்தா இல்லையா என்பதை பகவான் பின்னால விளக்குகின்றார். திஸ் இஸ் அ காமன் பர்செப்ஷன். பொதுவாக எல்லாரும் இது இப்படித்தான் அறிந்து வைத்திருக்கின்றோம். உடலினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு நம்மால் அறியப்படுகின்றன என்றால், எந்த அளவிற்கு நம்மளுடைய மனத்தினுடைய புரிதல் இருக்கின்றதோ, நம்முடைய அறிவு செயல்பட்டு ஒன்றை நமக்கு தெரிவிக்கின்றதோ அந்த அளவிற்குத்தான் உடல் தன்னை புரிந்து கொள்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து இந்த வயிற்றுல வந்து ஒரு வலி வருகின்றது என்று வைத்துக் கொள்கின்றோம். வயிற்றுல வலி வந்ததுன்னா உடனே என்ன நம்மளுடைய மனம் என்ன சொல்கின்றது? உன்னுடைய உடல்ல வந்து வயிறு என்கின்ற ஒரு பகுதி இருக்கின்றது, அந்த பகுதியில ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு என்கின்றதை அறிவுறுத்துகின்றது. நம்முடைய மனம் அவ்வாறு சொல்கின்றது. மனதில் செயல்படும் அறிவு என்ன சொல்கின்றது? ஓகே, இதுல ஏதோ சம் ஃபுட் வந்து சாப்பிட்ருக்கோம், அந்த ஃபுட்ல வந்து இந்த ஒரு அமைப்பு ஒரு பொருள் இருக்கின்றது, அந்த பொருள் ஒத்துக்கொள்ளவில்லை, அதனால் வயிறு வந்து சரியாக செயல்படவில்லை என்கின்ற நமக்கு அறிவு வந்து ஒரு காரணத்தை அதுக்கு குறிப்பிடுகின்றது. இதெல்லாம் இது செயல்படுகின்ற இத்தகைய செயல்பாட்டினால்தான் நம்மளுடைய உடல் அதனுடைய செயல்பாட்டை உணர்கின்றது. அதர்வைஸ் உடலுக்கென்றே தன்னை புரிந்து கொள்ளும் அந்த அமைப்பு இல்லை என்பது ஒரு பொதுவான கருத்து. எகைன் நம்ம பின்னாடி புரிஞ்சுக்கிறோம், பின்னாடி பகவான் இதை கிளாரிஃபை பண்றாரு. இது வந்து இது வந்து மேற்புறமான ஒரு கருத்து தான். எகைன் உள்ள பகவான் வந்து ஆழமா பார்க்கும்பொழுது இதையும் தாண்டி ஒரு கருத்தை கோருகின்றார். அதனால்தான் நம்ம வந்து அவசரப்பட்டு புரிஞ்சுக்க வந்து ஒரு முடிவும் வரக்கூடாது. இது வந்து மேம்போக்காக அனைவராலும் அறியப்படும் ஒரு கருத்தாக இருக்கின்றது. நம்ம பாடிக்கு வந்து ஆன் இட்ஸ் ஓன் இட் ஹாஸ் நோ அவேர்னஸ் ஆஃப் இட் செல்ஃப். இட் ரிக்வயர்ஸ் இன்டர்வென்ஷன் ஆஃப் த மைண்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு காமன் பர்செப்ஷன் அப்படிங்கிறார். அதனால என்ன சொல்றோம், நம்ம எல்லாமே வந்து பாடியில வந்து சப்கான்சியஸா நடக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட் அப்படிங்கறத பகவான் கிளாரிஃபை பண்றார். அடுத்தது போகலாம். We are aware of vitality working in this bodily form and structure as in the plant or lower animal. A vital existence which is also, for the most part, subconscious to us. For we only observe some of its movements and reactions. We are partly aware of its operations, but not by any means of all or most of them, and rather of those which are abnormal than those which are normal. Its wants impress themselves more forcibly upon us than its satisfactions.
its diseases and disorders than its health and its regular rhythm. Its death is more poignant to us than its life is vivid. We know as much of it as we can consciously observe and use, or as much as forces itself upon us by pain and pleasure and other sensations, or as a cause of nervous or physical reaction and disturbance, but no more. Accordingly, we suppose that this vital physical part of us also is not conscious of its own operations, or has only a suppressed consciousness or no consciousness, like the plant, or an inchoate consciousness, like the incipient animal. It becomes conscious only so far as it is enlightened by mind and observable by intelligence. Thank you. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? Yes, madam. We are aware of a vitality, that is life force, working in this bodily form and structure as in the plant or lower animal. This vital existence is also for most part subconscious to us, because we only observe some of its movements and reactions. We are partly aware of the operations of our life force and are not aware of all or most of them. We are aware of those which are abnormal rather than those which are normal. The wants of our life force impress themselves more forcibly upon us than its satisfactions. Its diseases and disorders affect us more than its health and its regular rhythm. Its death brings more sadness than its vigorous life. To what extent can we know our life force? We can know it only to the extent we can consciously observe and use it, or we can know it as much as forces itself upon us by pain and pleasure and other sensations, or we can know it as the cause of nervous or physical reaction and disturbance, but no more. Therefore, we think that this vital physical part of us also is not conscious of its own operations, or it has only a suppressed consciousness or no consciousness like the plant, or it has a partly developed consciousness like the incipient, that is lacking wisdom animal, incipient animal. It becomes conscious only so far as it is enlightened by mind and observable by intelligence. Thank you, sir. Thank you. நெக்ஸ்ட் பார்ட் பத்தி சொல்றார். முதல்ல நம்ம பாடியை பத்தி பார்த்தோம். பாடியினுடைய உடலினுடைய செயல்பாடுகள் அது குறித்த அவேர்னஸ் அதற்கு இருப்பதில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். உடலுடைய பெரும்பாலான செயல்பாடுகள் நமக்கு சப்கான்ஷியஸா இருக்கு. நாம் மனம் அது குறித்த அறிவை அவேர்னஸ் மனதிற்கு இருப்பதில்லை என்பதை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய உடல்ல எது செயல்படுகின்றது? உடல் உயிருடன் இருக்க வேண்டும் என்றால் ஒரு பிராணிக் ஃபோர்ஸ், லைஃப் ஃபோர்ஸ் வேணும். லைஃப் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா உடல் செயல்பட முடியாது. இந்த லைஃப் ஃபோர்ஸினுடைய செயல்பாடு குறித்த அவேர்னஸ் நமக்கு இருக்கின்றதா என்றால் அதுவும் நமக்கு பூரணமாக இல்லை. அதனுடைய செயல்பாடும் நமக்கு எப்படி செயல்படுகின்றது? அதுவும் நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலைக்கு கீழே செயல்படுவதாகத்தான் நம்ம அறிகின்றோம். அது சப்கான்ஷியஸா தான் அதனுடைய செயல்பாடும் இருக்கின்றது. அந்த ஒருவருடைய உடல் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த வைட்டல் பிராணிக் எனர்ஜி அவருக்கு உள்ளே வருகின்றது, உள்ளிருந்து வெளியிலே வருகின்றது. இந்த பிரபஞ்சத்துல லைஃப் ஃபோர்ஸ் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஃபோர்ஸுக்கும் உடலில் இருக்கக்கூடிய லைஃப் ஃபோர்ஸுக்கும் வாழ்வினுடைய அந்த பிராணசக்திக்கும் இடையில தொடர்ந்து சக்தியினுடைய பரிமாற்றம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது.
அந்த லைஃப் அப்படிங்கிற சாப்டர்ல லைஃப் டிவைன்ல புக் 1ல நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு ஜீவராசியும் எடுத்துக்கொண்டால் லைஃப் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா லைஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எப்படி நடைபெறுகின்றது என்றால் லைஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு அமைப்பிற்கு உள்ளேயும் இருக்கின்றது, ஒவ்வொரு அமைப்பை சுற்றியும் இந்த பிரபஞ்சத்திலும் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பிராணசக்திக்கும் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த பிராணசக்திக்கும் இடையில தொடர்ந்து அந்த சக்தியினுடைய பரிமாற்றம் நடந்து கொண்டே இருக்கின்றது. அதே போல இந்த இந்த பரிமாற்றம் வந்து நம்மளுடைய உடல்ல எடுத்துக்கொண்டாலே உடல் என்பது இட் இஸ் மேட் ஆஃப் மேட்டர். அதற்கும் இந்த பிராணசக்திக்கும் இடையிலையும் அந்த பரிமாற்றம் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இதுல எல்லாமே வந்து ஒரு சீரா ஒரு ஈக்குலிபிரியம், ஒரு சமநிலையில் இருக்கிற வரைக்கும் உடல்ல வந்து நோய் வருவது இல்லை என்று குறிப்பிடப்படுகின்றது. எப்பொழுது அந்த பிரபஞ்ச சக்தி வந்து நம்மிடமிருந்து அந்த நம்ம உடலில் இருந்து பிராணசக்தி அதிகம் எடுத்துக்கொள்கின்றதோ, இந்த நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பிராணசக்திக்கும் வெளியில இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பிராணசக்திக்கும் இடையில வந்து அந்த பரிமாற்றத்துல சமநிலை கெட்டு விடுகின்றதோ, அப்பொழுதெல்லாம் உடலில் வியாதி வருகின்றது என்பதை நம்ம அந்த சாப்டர்ல பகவான் குறிப்பிட்டிருந்தார். அதாவது இதெல்லாம் வந்து சட்டில் ரீசன்ஸ். சயின்டிபிக்கா பார்த்தா அவங்க வேற ஏதாவது காரணம் சொல்லுவாங்க, தட்ஸ் டிஃப்ரெண்ட் இஷ்யூ. பட் சட்டில் லெவல்ல இதுதான் உண்மை. என்ன காரணத்தினால வந்து இந்த உடலில் வந்து வியாதியோ ஒரு உடல்ல வந்து சீர்கேடு ஏற்படுகின்றது என்றால் எப்பொழுதெல்லாம் அந்த சமநிலை கெட்டுவிடுகின்றதோ, உடலினுடைய வாழ்வினுடைய சக்திக்கும் வெளியில உள்ள பிராண சக்திக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்சேஞ்சில் அந்த சமநிலையில வந்து சீர்குலைவு ஏற்படுகின்றதோ, அப்பொழுதெல்லாம் உடலில் வந்து வியாதி வருகின்றது என்பதை நாம் அறிகின்றோம். அதனால்தான் வந்து வேரியஸ் எக்ஸசைசஸ்லாம் அந்த பிராணாயாமா என்பதும் அதற்காகத்தான் செய்கின்றோம். பிராணாயாமா செய்வது என்ன நடைபெறுகின்றது என்றால் நம்முடைய பிராணசக்தியை நாம் ஒழுங்குபடுத்துகின்றோம். அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பிராணசக்தியுடன் நம்ம சமநிலையில் வைத்துக் கொள்கின்றோம். அதனால உடல் சீரிய நிலையில் செயல்படுகின்றது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கின்றோம். இந்த செயல்பாட்டினுடைய பிராணசக்தியினுடைய செயல்பாடை நாம் எவ்வாறு அறிந்து வைத்துள்ளோம் என்றால் அது நம்முடைய மேற்புற உணர்வு நிலைக்கு கீழே செயல்படும் நம்மால் அறியப்படாத ஒரு செயல்பாடாகத்தான் நாம் அறிகின்றோம். we are not aware of it. அப்புறம் பகவான் இன்னொரு முக்கியமான கருத்தை சொல்கின்றார். நம்மளுடைய பிராணசக்தி, நம்முடைய உடலினுடைய செயல்பாடு, ஆரோக்கியம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய புரிதல் வந்து மிக குறைந்த அளவே இருக்கின்றது அப்படிங்கிறார். இதனுடைய செயல்பாட்டினுடைய புரிதல் வந்து நம்மளுக்கு குறைந்த அளவே இருக்கின்றது அப்படிங்கிறார். எப்பொழுது இதனுடைய புரிதல் நமக்கு ஏற்படுகின்றது என்றால் when we become conscious of the operations of all these life force and the physical forces, the vital physical forces உள்ள இருக்கக்கூடிய இந்த பிராணசக்தி, அது சம்பந்தமான உடலினுடைய செயல்பாடுகள், அதனுடைய புரிதல் எப்பொழுது நாம் அறிந்து கொள்கின்றோம். அதர்வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலையினுடைய பார்வைக்கு வருவதே கிடையாது. எப்பொழுது நம்முடைய பார்வைக்கு வருகின்றது என்றால் எப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருகின்றதோ அப்பதான் நமக்கு வருது அப்படிங்கிறார். நம்மளுடைய அவேர்னஸ், அது குறித்த அவேர்னஸ் எப்போ வருது அப்படின்னா when there are problems. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ரொம்ப அதிகம் பசி எடுக்குது அப்படின்னா தென் we know உடல்ல வந்து நமக்கு தேவை இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம அறிகின்றோம். ஒன்ஸ் பசி அடங்கி விட்டது என்றால் அப்புறம் அது குறித்து நம்ம மறந்து விடுகின்றோம். அதே போலதான் நம்மளுடைய இந்த வைட்டல் நீட்ஸ் எல்லாம் எல்லா டிசையர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா டிசைர் இருக்கிற வரைக்கும் தான் வந்து அந்த டிசையருடைய அந்த வைட்டாலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் இருக்கு. பிராணசக்தியினுடைய இந்த பிராண இயல்பு அப்படிங்கிறது ஒவ்வொருக்கிட்டையும் இருக்குது. இந்த பிராண இயல்பினுடைய செயல்பாட்டை எப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னா எஸ்பெஷலி ஒரு தீவிரமான ஆசைகள், ஒன்றை அடைய வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும்பொழுது அதனுடைய இருப்பை நாம் காண்கின்றோம். ஒன்ஸ் அது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அப்புறம் தென் வேற ஒரு விஷயத்துக்கு போயிடுறோம், அதை மறந்துடுறோம். நம்ம அந்த சைக்கலாஜிக்கல் டென்ஷன் அப்ப இருப்பது இல்லை. நம்மளுடைய உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கின்றது. வழக்கமாக பார்த்தோம் அப்படின்னா அதோடைய சாதாரண நிலை வந்து ஆரோக்கியமான நிலைதான், ஆரோக்கியமாகத்தான் அனைத்துமே செயல்படுகின்றன. பட் இது குறித்த நமக்கு புரிதல் இருப்பதில்லை. எப்பொழுது உடல்ல வந்து ஒரு நோயோ
ஒரு ஒழுங்கீனமோ வருகின்றதோ, எப்போ அந்த ரெகுலர் ரிதம் கெட்டு விடுகின்றதோ உடனே நமக்கு நம்முடைய கவனத்திற்கு வருகின்றது. அதர்வைஸ் we are not aware of its operations. ஒரு வசதியா ஒரு ஒரு இருக்கிறோம், உடம்பு எந்த விதமான உடல் சீர்கேடும் இல்லை அப்படின்னா we are not aware of our பாடியினுடைய அந்த செயல்பாடுகள் குறித்த அவேர்னஸ் நமக்கு இருப்பதில்லை. உடல்ல நம்மளுக்கு ஒரு தலைவலின்னு வந்தா உடனே நம்ம அறிந்து கொள்கின்றோம். அதே போல வாழ்வு என்பது as long as we live அதனுடைய மகத்துவம் புரிவதில்லை. we take it for granted. நமக்கு தெரிந்த ஒருவரோ, நெருக்கமாக இருப்பவரோ, ஒரு நன்கு அறிந்த ஒருவரோ அவருக்கு மரணம் சம்பவிக்கையில் நம்முடைய வாழ்வினுடைய முக்கியத்தை நாம் புரிந்து கொள்கின்றோம். அப்பதான் நம்மளுடைய லைஃபினுடைய ஓன் வேல்யூ நமக்கு தெரிகின்றது. அதனால பகவான் இங்க என்ன கூறுகின்றார், நம்மளுடைய இந்த எல்லாமே இந்த இதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே we take it for granted அப்படிங்கிறார். we take it for granted அப்படிங்கிற என்ன காரணம் அப்படின்னா எல்லாமே சப்கான்சியஸா நடக்குது. அதனால we take it for granted அப்படிங்கிறார். ஏதாவது ஒண்ணு நெகட்டிவா வந்தாதான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோமே ஒழிய அதர்வைஸ் we are not aware of it அப்படிங்கிறார். எதெல்லாம் நார்மலா இருக்கோ அது குறித்த அவேர்னஸ் இருப்பதில்லை, எதெல்லாம் அப்நார்மலா இருக்கோ அது குறித்த அவேர்னஸ் நமக்கு இருக்கு அப்படிங்கிறார். இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால நெகட்டிவான விஷயம் தான் நமக்கு நம்முடைய கவனத்தில் வருகின்றது. அதனால்தான் பகவான் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே இந்த புக் 1 லைஃப் டிவைன்ல பகவான் என்ன கூறுகின்றார், தி டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் த ப்ராப்ளம். அதுல என்ன சொல்றார் பகவான், என்ன கூறுகின்றார், ஆனந்தம்தான் வாழ்க்கையினுடைய அடிநாதம் அப்படிங்கிறார். இஃப் தெர் இஸ் நோ பிளிஸ் நோபடி கேன் லிவ் அப்படிங்கிறார். நான் ஒரு மொமெண்ட் கூட ஒருத்தரால வாழ முடியாது அப்படிங்கிறார். இஃப் தெர் இஸ் நோ பிளிஸ் நோ ஒன் கேன் லிவ் ஃபார் அ மொமெண்ட் அப்படிங்கிறார். அப்படின்னா நம்ம ஏன் அந்த ஆனந்தத்தை உணர்வதில்லை அதுக்கு காரணம் சொல்கின்றார். ஆனந்தம் அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஸ்டேட் அப்படிங்கிறார். வாட் வி எக்ஸ்பீரியன்ஸ் as a நார்மல் ஸ்டேட் we are not aware அப்படிங்கிறார். பெயின் ஆன் த கான்ட்ரரி, பெயின் அப்நார்மல். பெயின் எப்பொழுதுமே ஒருத்தருக்கு பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை கண்டினியூஸ் பெயின்ல யாரும் இருப்பதில்லை. பெயின் பகவான் என்ன கூறுகின்றார், இட் இஸ் a rare occurrence அப்படிங்கிறார். நார்மாலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்மலி சாட்டிஸ்ஃபைட் லைஃப், அதுதான் நார்மாலிட்டி. பட் we don't take it account the normal life. எப்பொழுதாவது வரக்கூடிய அந்த துயரங்கள், துன்பங்கள், பெயின், இதை நம்ம we give more value அப்படிங்கிறார். பிகாஸ் ஆஃப் its intensity it affects its occurrence affects us more than the normal sense of satisfaction which is present forever அப்படிங்கிறார். அதுலதான் இந்த பெயின் affects us more than the normal satisfaction அப்படிங்கிறார். அதனால இந்த பிளிஸ் அப்படிங்கிறத நம்ம ஏன் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா இட் இஸ் நார்மல் ஸ்டேட் அப்படிங்கிறார். யூ ஆர் நாட் அவேர் ஆஃப் இட் அப்படிங்கிறார். அதனால பகவான் இங்க என்ன கூறுகின்றார், நம்மளுடைய அவேர்னஸ், நம்மளுடைய அந்த அவேர்னஸ் the normal state of functioning of our vital and bodily functions, operations நார்மல் ஸ்டேட், நார்மல் ஃபங்க்ஷனிங் அது குறித்த அவேர்னஸ் நமக்கு இருப்பது இல்லை அப்படிங்கிறார். எந்த அளவுக்கு நம்மளுடைய பெயின் அண்ட் ப்ரெஷர், அதர் சென்சேஷன்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுதோ அப்பதான் நம்ம அறிகின்றோம். அதர்வைஸ் we don't realize the normal operations அப்படிங்கிறார். இந்த வைட்டல் பிசிக்கல் பார்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த எல்லாமே. வைட்டல் பிசிக்கல் பார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லா விதமான நர்வஸ் ரியாக்ஷன்ஸும் வைட்டல் பிசிக்கல் பார்ட் தான். இந்த வைட்டல் பிசிக்கல் பார்ட் நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. இந்த வைட்டல் பிசிக்கல் பார்ட் நமக்குள்ள மாத்திரம் செயல்படல, ஈவன் பிளான்ஸ்ல கூட இருக்குது இந்த வைட்டல் பிசிக்கல் பார்ட் அப்படிங்கிறது இருக்குது. பிளான்ஸ் ஆல்சோ ரியாக்ட் டு த எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த வைட்டல் பிசிக்கல் பார்ட் அப்படிங்கிறது பிளான்ஸுக்கும் இருக்குது. பிளான்ஸ்ல இருக்கிற வைட்டல் பிசிக்கல் பார்ட் அது எப்படி நம்ம எப்படி கன்சிடர் பண்றோம், மேல உணர்வு நிலை இல்ல, அது சப்கான்சியஸா இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்றோம். அதே போலதான் நமக்குள்ளே எப்பொழுதுமே செயல்படக்கூடிய அந்த பகுதி குறித்த அறியாமையிலும் நாம் இருக்கின்றோம் அப்படிங்கிறார் பகவான். எப்படி இந்த வைட்டல் பிசிக்கல் அப்படிங்கிறது ஒருவருடைய உடல் மற்றும் நரம்பு மண்டல இயக்கங்களை சார்ந்த செயல்பாடுகள் குறித்த அந்த புரிதல் என்பது
வழக்கமாக ஒருவருக்கு இருப்பதில்லை. எப்படி தாவர இனங்கள்ல அந்த அமைப்புகள் செயல்படுகின்றனவோ அது குறித்த அறியாமையில் நாம் இருக்கின்றோமோ, தாவர இனங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து அறியாமையில் தான் இருக்கிறோம். சயின்டிஃபிக்கா அறிகின்றோம், பட் அதற்கென்றே ஒரு இந்த வைட்டல் பிசிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய மேற்புறத்தில் காணும் பொழுது நம்மால் அறிய முடிவது இல்லை. அதே போல இந்த விலங்குகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பார்ட்லி டெவலப்டு கான்சியஸ்னஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்முடைய நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது கீழான நிலையில் இருப்பவைகளாக நாம் காண்கின்றோம். பகவான் இங்க என்ன கூறுகின்றார், எப்படி அவைகளை நாம் காண்கின்றோமோ அதே போலத்தான் நமக்குள்ளேயே செயல்படும் இந்த அமைப்புகளையும் நாம் காண்கின்றோம் அப்படிங்கிறார். நமக்குள்ளேயே இந்த வைட்டல் பிசிக்கல் பார்ட் செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, அவைகளையும் நாம் அவ்வாறே தான் காண்கின்றோம் அப்படிங்கிறார். we are not fully conscious of its operations அப்படிங்கிறார். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா இல்லையா, இதற்கு பின்னால வந்து வேற ஏதாவது ஒரு ஆழமான உண்மை இருக்கா அப்படிங்கறத paragraph 7ல சொல்றாரு. So we have to be very careful about understanding. இதுல இருந்து ஒரு we should not jump to any conclusion. ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது, ஓகே நம்ம இப்படிதான் அப்படின்னு. இட்ஸ் நாட் ட்ரூ. பகவான் வந்து இன்னும் ஆழமா போய் இன்னொரு கருத்தை கூறுகின்றார். அது paragraph 7ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். நம்ம paragraph 7ல பார்க்கலாம், முடிந்த அளவுக்கு பார்க்கலாம். இன்றைக்கு மீதம் உள்ளதை நம்ம அடுத்த செஷன்ல கூட பார்க்கலாம். Paragraph 7. This is an exaggeration and a confusion due to our identification of consciousness with mentality and mental awareness. Mind identifies itself to a certain extent with the movements proper to physical life and body and annexes them to its mentality, so that all consciousness seems to us to be mental. But if we draw back, if we separate the mind as witness from these parts of us, we can discover that life and body, even the most physical parts of life, have a consciousness of their own. A consciousness proper to an obscurer vital and to a bodily being. Even such an elemental awareness as primitive animal forms may have, but in us partly taken up by the mind and to that extent mentalized. Thank you. சார் நான் படிக்கவா? படிங்க மேடம். It seems to us that most of the operations of our physical and vital parts are subconscious to us. But this is an exaggeration and a confusion arising out of our identification of consciousness with mentality and mental awareness. We think that consciousness must be a mental phenomenon. Our mind identifies itself to a certain extent with the movements of our physical body and annexes them to its mentality. This makes it seem like all consciousness to be mental to us. But if we separate the mind as witness from these parts of us, we can discover that life and body, even the most physical parts, have a consciousness of their own. There exists a consciousness proper to an obscurer vital and to a bodily being. There exists even such an elemental awareness as primitive animal forms may have. But in human beings, it is partly taken up by the mind, and to that extent, it is mentalized. Thank you, sir. தேங்க்யூ. இப்போ வந்து மேல உள்ள கருத்துக்களை எல்லாம் வந்து அதுல பகவான் வந்து மேல நிறைய கருத்துக்கள்லாம் பார்த்தோம். எல்லாமே வந்து
அது குறித்த கான்சியஸ்னஸ் வந்து நமக்கு இருப்பதில்லை, எல்லாமே சப்கான்ஷியஸாக நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதை வந்து பகவான் வந்து அதை எகெயின் அதை வந்து குவாலிஃபை பண்ணி கிளாரிஃபை பண்றார். இது வந்து நம்ம அப்படி நினைக்கக்கூடாது, அது வந்து ஒரு எக்ஸாஜரேஷன் அப்படிங்கிறார். பகவான் அவ்வளோ கருத்துக்களை சொன்னார் முதல்ல. அதனால தான் நான் வந்து பகவானுடைய படிக்கும் பொழுது அவசரப்பட்டு முடிவுக்கு வந்துடக்கூடாது. பகவான் மேல கூறிய கருத்துக்கள் எல்லாம் வந்து மேற்புறமாக காணக்கூடிய கருத்துக்கள். அதை வந்து பகவான் வந்து இங்க குவாலிஃபை பண்றார். குவாலிஃபை பண்ணி அதுக்கு ஃபர்தரா கிளாரிஃபை பண்றார். இது வந்து நம்ம மேற்கூறிய கருத்துக்கள் வந்து ஒரு எக்ஸாஜரேஷன் அப்படிங்கிறார். நம்முள் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக நம்ம அவ்வாறு இணைக்கின்றோம் அப்படிங்கிறார். எப்படி இந்த குழப்பம் வருது அப்படின்னா, எல்லாத்தையும் நம்ம வந்து எனகனுடைய மனதிற்கனுடைய உணர்வு நிலையினால் அறியப்படுகின்றதா இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் பார்க்கிறோம் அப்படிங்கிறார். தட் இஸ் ராங் அப்படிங்கிறார். மனம் என்கின்ற உணர்வு நிலையினால் அறியப்படுபவை மட்டுமே நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்கின்றோம். மனம் என்கின்ற உணர்வு நிலையினால் அறியப்படாதவை அனைத்தையுமே நாம் நம்முடைய உணர்வு நிலைக்கு கீழானவை என்று எண்கின்றோம். அது தவறு அப்படிங்கிறார். ஸோ இந்த ப்ராப்ளம் எங்க இருக்கு அப்படின்னா, நம்முடைய எல்லாத்தையும் நம்மளுடைய மைண்டோட கம்பைன் பண்ணிக்கிறோம், லிங்க் பண்ணிக்கிறோம். அதனால நமக்கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்கு. இந்த மைண்ட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். மனம் என்ன செய்கின்றது? அது வந்து நம்முடைய உடல் சம்பந்தப்பட்ட வாழ்வு, உடலினுடைய இயக்கங்கள் எல்லாத்தையும் வந்து அனைத்தினுடனும் மனம் என்ன செய்கின்றது? அது தன்னை இணைத்துக் கொள்கின்றது. இணைத்து கொண்டு அந்த அளவிற்கே அது குறித்த புரிதலை அடைகின்றது. புரிஞ்சுக்கணும், எந்த அளவிற்கு மனம் தன்னை இத்தகைய உடலினுடைய இயக்கங்கள் அதனுடன் இணைத்துக் கொள்கின்றதோ அந்த அளவிற்கே அது குறித்த புரிதலையும் அது அடைகின்றது. அதனால அந்த கான்சியஸ்னஸ் என்பது எந்த எல்லைக்குள் நிறுத்தப்படுகின்றது? மனம் என்கின்ற உணர்வு நிலையினால் எந்த அளவுக்கு அறிய முடிகின்றதோ அந்த அளவிற்கே அந்த கான்சியஸ்னஸ் நிறுத்தப்படுகின்றது. அதை கடந்தும் இருக்கின்றது. உடலினுடைய செயல்பாடுகள் எடுத்துக்கொண்டால் அதனுடைய கான்சியஸ்னஸ் வந்து வாஸ்ட். ஆனால் மனம் சிறிதளவே புரிந்து கொண்டு அந்த அளவிற்கே அது அந்த எல்லைக்குள் மாத்திரமே அதை தன்னுடைய இணைத்துக் கொள்கின்றது. அந்த அளவிற்கே அது புரிந்து கொள்கின்றது. இதுதான் வந்து ஒரு டிராபேக் அப்படிங்கிறார். இது வந்து ஒரு லிமிட்டேஷன் அப்படிங்கிறார். இதுக்கு சொல்யூஷன் எப்படி அப்படின்னா, பகவான் என்ன கூறுகின்றார்? மனதை நம்ம வந்து பிரித்து பார்க்க பழகிக்கணும் அப்படிங்கிறார். We should separate the mind as a witness from these parts. உடலினுடைய இயக்கங்கள், பிராணமயத்தினுடைய இயக்கங்கள்லேருந்து உடலை வந்து நம்ம வந்து ஒரு சாட்சியாக நம்ம பிரித்து பார்க்க பழகிக்கணும் அப்படிங்கிறார். அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு உண்மை புரியும் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிராணமயத்தினுடைய இயக்கங்கள், உடலினுடைய இயக்கங்கள், அவைகளுக்கென்றே உணர்வு நிலை, பிரத்யேகமான உணர்வு நிலை இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார். ஈவன் நமக்கு மிகவும் தெளிவில்லாத நிலையில் செயல்படும் நம்முடைய பிராணமயம், அப்ஸ்கியூரர் வைட்டல் அப்படிங்கிறார். நமக்கு தெளிவில்லாத நிலையில் செயல்படும் நம்முடைய பிராணமயம், அதற்கும் ஒரு உணர்வு, ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஈவன் இந்த பிரிமிட்டிவ் அனிமல் ஃபார்ம்ஸ், மிகவும் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய அந்த விலங்கினங்களுக்கு கூட ஒரு எலிமெண்டல் அவேர்னஸ் இருக்கும் அப்படிங்கிறார் பகவான். ஆனா நம் மனிதன் என்கின்ற நிலையில வரும்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், ஈவன் இந்த பிரிமிட்டிவ் அவேர்னஸ் கூட நம்முடைய மனம் என்கின்ற உணர்வு நிலையினால் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அந்த அளவிற்கு அது மனம் சார்ந்த ஒரு இயக்கமாக கருதப்படுகின்றது அப்படிங்கிறார் பகவான். இதுல என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்முடைய மனம் என்பது ஒரு இன்டர்மீடியரா செயல்படுது, ஒரு இடைப்பட்ட சாதனமாக செயல்படுகின்றது. செயல்பட்டு நம்முடைய இமோஷன்ஸ், நம்முடைய உடலினுடைய செயல்பாடுகள் அனைத்தையுமே நமக்கு அதன் மூலமாகத்தான் நாம் அறிகின்றோம். அதனால நமக்கு வந்து டைரக்ட் அவேர்னஸ் இருப்பதில்லை. மனம் என்கின்ற ஒரு இடைப்பட்ட சாதனத்தினுடைய ஒரு இது தேவைப்படுகின்றது. இந்த மென்டலைசேஷனை எல்லாத்தையும் மனதின் மூலமாக அறிவது என்பது ஒரு இடையூறு அப்படிங்கிறார். இதுக்கு நம்ம
மதர் இது வந்து ஒரு நியூ கான்செப்ட். எல்லாத்தையும் நம்ம மனதின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது ஒரு இடையூறு என்று பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதனால்தான் மதர் வந்து தன்னுடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த செல், உடலினுடைய திருவுருமாற்றத்தினோட முயற்சியில அவங்க வந்து ஈடுபட்டார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அவர்களுடைய இறுதி காலத்துல கடந்த ஒரு 10 வருடங்களாக அந்த பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த செல்ஸ் தான் அவங்க கவனம் செலுத்தினார்கள். அப்பொழுது ஸ்ரீ அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், அவர்கள் தன்னுடைய மனதை தன்னுடைய உடலினுடைய செயல்பாட்டில் இருந்து நான் பிரித்து கொண்டேன் என்று அன்னை கூறுகின்றார்கள். அதிலிருந்து வித்ட்ரா பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ தட் அப்பதான் என்னுடைய உடலுக்கேன்ற ஒரு செல் என்னுடைய உடல் திசுக்கள், அதில் உள்ள அணுக்கள், அதுக்கென்றே உணர்வு நிலை இருக்கின்றது. அதனுடைய செயல்பாடு என்ன என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். எப்பொழுது என்றால் என்னுடைய மனதினுடைய குறுக்கீடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடலினுடைய செயல்பாட்டையும் அப்பதான் நேரடியாக புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க. அதனால இந்த மென்டலைசேஷன் ஆஃப் த பிசிக்கல் அண்ட் வைட்டல் வந்து ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன், அந்த திருவுருமாற்றத்திற்கு ஒரு தடையாக அவர்கள் கருதினார்கள். அதனால்தான் வந்து இந்த மைண்ட் அப்படிங்கிறதுனால தான் நம்ம மைண்ட் அப்படிங்கிறது மூலமாகத்தான் நாம் புரிந்து கொள்கின்றோம். மேலும் ஸ்ரீ அன்னை என்ன கூறுகிறார்கள் என்றால், உடலில் வந்து ஒரு நோய் வந்து விட்டது என்றால், உடலில் வந்து ஒரு சீர்குலைவு ஏற்பட்டது என்றால், எந்த அளவிற்கு நம்மளுடைய மனதினுடைய குறுக்கீடு இல்லாமல் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அந்த உடல் சீர்கேடு விரைவில் சரியாகி விடும் அப்படிங்கிறாங்க. அதனால்தான் வந்து குழந்தைகளுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி உடலில் நோய்கள் வந்தால் அதனுடைய குணமடைவது என்பது விரைவாக நடைபெறுகின்றது. என்ன காரணம் என்றால் அங்க வந்து மென்டல் இன்டர்ஃபெரன்ஸ் கிடையாது. வேற ஒரு வளர்ந்த மனிதனுக்கு உடல்ல வந்து சீர்கேடு வரும்பொழுது அவனுடைய மைண்ட் வந்து இன்டர்ஃபியர் ஆயிடுதாங்க. மைண்ட் இன்டர்ஃபியர் ஆக என்ன பண்ணுது, அந்த வியாதியினுடைய அதனுடைய குணமாக்கும் அந்த செயல்பாட்டில் குறுக்கிடுகின்றது. அதனால வந்து இந்த குணமடைவது என்பது உடனே அது நடைபெறுவதில்லை, அது காலதாமதமாகின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். எந்த அளவு, ஏன்னா பாடி ஹேஸ் இட்ஸ் ஓன் வே ஆஃப் ஹீலிங் இட் செல்ஃப் அப்படிங்கிறாங்க. யூ ஷுட் லீவ் இட் டு இட் செல்ஃப், யூ ஷுட் ஃபர்கெட் அபவுட் இட் அப்படிங்கிறாங்க. அப்பதான் வந்து அந்த குணம் ஆகுது என்பது, as long as your mind is interfering then it is delayed அப்படிங்கிறாங்க. அதனால இந்த விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் வந்து இங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயங்களை வந்து நம்மளுடைய உணர்வுபூர்வமாக புரிந்து கொள்வது, நம்மளுடைய இமோஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கிறோமா என்றால் அதுவும் இல்லை. எப்படி நம்மளுடைய உடலினுடைய செயல்பாட்டை நாம் புரிந்து கொள்வது இல்லையோ, மென்டல் இன்டர்ஃபியரன்ஸ் காரணமாக நம்மளுடைய எமோஷன்ஸையும் நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை. எல்லாத்தையும் நம்ம மென்டலைஸ் பண்றதுனால அந்த இமோஷன்ஸோட பியூரிட்டி நம்மளால புரிந்து கொள்ள முடிவதில்லை. வேற இந்த அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர்களுக்கு வந்து அந்த விலங்குகளுக்கு வந்து ஒன்றை புரிந்து கொள்ளும், இமோஷனலா இன்ஸ்டிங்டிவா புரிந்து கொள்ளும் திறன் என்பது விலங்குகளுக்கு வந்து சிறப்பாக செயல்படுகின்றது. என்ன காரணம் என்றால் அங்க வந்து மென்டல் இன்டர்ஃபியரன்ஸ் கிடையாது, மென்டல் கான்சியஸ்னஸ் கிடையாது அது விலங்குகளுக்கு. அதனாலதான் வந்து அந்த they have a purer vital, purer physical. மனதிற்கு அடிபணிந்து செயல்படும் அமைப்புகளாக விலங்குகளிடம் இவைகள் காணப்படுவது இல்லை. ஏன்னா விலங்குகளை எடுத்துக்கொண்டா அவங்க இன்ஸ்டிங்டிவா செயல்படுது, ரொம்ப சரியாக செயல்படுகின்றன. அவங்களுடைய ஃபேக்கல்டிஸ் எல்லாம், விலங்குகளினுடைய ஃபேக்கல்டிஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிறப்பாக செயல்படுவதை பார்க்கின்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாயை எடுத்துக்கொண்டால், நாய்க்கு வந்து அந்த கேட்கும் திறன் வந்து மனிதர்களை விட துல்லியமாக இருக்கும். அதே போல நுகர்வும் திறனும் பார்த்தோம் அப்படின்னா துல்லியமாக இருக்கும். என்ன காரணம் என்றால் அங்க there is no மென்டலைசேஷன் ஆஃப் த சென்சஸ். இந்த மென்டலைசேஷன் ஆஃப் த சென்சஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் என்று இங்கு பகவான் குறிப்பிடக்கூடிய அதோடைய முக்கியமான கருத்து என்னன்னா, இந்த மென்டலைசேஷன் ஆஃப் த சென்சஸ் வந்து இட் இஸ் an இன்டர்ஃபியரன்ஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன்னா இந்த வைட்டலுக்கென்றே ஒரு ஓன் கான்சியஸ்னஸ் இருக்கு, பாடிக்கென்றே ஒரு ஓன் கான்சியஸ்னஸ் இருக்கு. இது மைண்ட் என்ன செய்கின்றது, இட் ஓவர் ரூல்ஸ் ஆல் தீஸ் ஆபரேஷன்ஸ். இதுதான் பகவான் குறிப்பிடுகின்றார்.
ஸோ நம்மளுடைய மனதை வந்து நம்முடைய உடலில் இருந்தும் பிராணமயத்தில் இருந்தும் பிரித்து செயல்பட நாம் அனுமதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் வந்து அவைகள் நன்றாக செயல்படும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதற்கு இன்னும் மேலே போனோம் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவலாவும் பார்த்தோம் அப்படின்னா, எல்லா விதமான ஆன்மீக அனுபவங்களும் அடைந்த ஞானிகள் எல்லாம் என்ன கூறுகின்றனர் என்றால், எந்த அளவிற்கு அவர்களுடைய மனம் வந்து ஒரு சைலண்டாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் அவர்களுக்கு ஆன்மீக அனுபவங்கள் உன்னதமாக கிட்டுகின்றன என்பதை கூறுகின்றனர். பகவானை என்ன கூறுகின்றார்? பரோடால வந்து ஹி அட்டைன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த சைலண்ட் மைண்ட். அதுக்கப்புறம் அவர் செயல்பட்டது எல்லாமே கம்ப்ளீட்லி சைலண்ட் மைண்ட்ல தான் செயல்பட்டிருக்காரு. அப்போ வந்து மைண்ட் அந்த மைண்ட் வந்து ஒரு சேனல், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டா தான் செயல்பட்டதை ஒழிய அது வந்து ஒரு மூலக்கருவியாக செயல்படலை பகவானுக்கு. மைண்ட் ஆக்டட் as only a channel and instrument, அவ்வளவுதான். மனதின் மூலமாக அவர் எதையுமே செய்யல. லைஃப் டிவைன் எழுதணும், இது மனதின் மூலமா இப்படிலாம் பிளான் பண்ணி செய்யணும்னு அப்படி லைஃப் டிவைன் எழுதல. டைப்ரைட்டருக்கு முன்னாடி ஆரியாவில் எழுதுனது எல்லாமே வந்து டைப்ரைட்டருக்கு முன்னாடி உட்காருவாரு. இந்த நாலேஜ் வந்து மேலேந்து அப்படியே கீழே ஒரு பொழிவாக ஏற்படும். அவருள் டைப்ரைட்டர் மூலமாக அவருடைய விரல்கள் செயல்பட்டு அந்த கருத்துக்கள் வெளிப்படும் என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்கின்றோம். அதனால வந்து ஈவன் அவர் வந்து அலிப்பூர் சிறையிலிருந்து விடுபட்ட பின்பும் கூட சில இடத்துல வந்து பேச அழைக்கின்றார்கள். பேசும் பொழுது பூனால பேச அழைக்கிறாங்க, அப்புறம் பாம்பேல பேச அழைக்கின்றார்கள். அப்போ வந்து அவருக்கு அப்ப வந்து மைண்ட் சைலண்ட் ஆயிடுது. லேலையிடம் கேட்கின்றார் அவர், எப்படி நான் பேசுவது அப்படின்னு. நம்ம லேலையை சொல்கின்றார், நீங்க வந்து மைண்டை சைலண்டா வச்சுங்க, யூ ப்ரே டு த ஹையர் பீயிங், த நாலேஜ் எது பேசணுமோ உங்களுக்கு கிட்டும் அப்படின்னு நம்ம லேலையை கூறுகின்றார். அதன்படி அவர் போகின்றார், அங்க பேசுகின்றார். எது பேச வேண்டுமோ அவை அனைத்துமே அவருக்கு உயர்தளத்தில் இருந்து தொடர்ந்து கிட்டிக்கொண்டே இருந்தது. அவர் பேசுகின்றார். ஸோ அங்க மென்டல் இன்டர்ஃபியரன்ஸே பார்த்தோம் அப்படின்னா பகவானுக்கு இருந்ததே கிடையாது. ஸோ எந்த அளவிற்கு நாம் மனதினுடைய செயல்பாட்டை சஸ்பெண்ட் செய்கின்றோமோ, நிறுத்தி வைக்கின்றோமோ, அந்த அளவிற்கு இந்த we attain the greater knowledge. ஏன்னா எல்லா நாலேஜும் நமக்குள்ள இருக்கின்றது. இது வந்து ஒரு பேரடாக்சிக்கலா இருக்கலாம், ஆனா அதுதான் உண்மை. பகவான் ஸ்ரீ அரவிந்தனுடைய அனுபவத்தை எடுத்துக்கொண்டால் இதுதான் உண்மை என்றதை நாம் அறிகின்றோம். ஸோ இந்த ஒரு பேராகிராஃபோட முடிச்சுக்கலாம் நம்ம, இந்த ஒரு அமைப்புடன். மேற்கொண்டு நம்ம அடுத்த செஷன்ல, ஏன்னா பேராகிராஃப் 7 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேராகிராஃப். இதை வந்து நம்ம வந்து அவசரப்பட்டு படிக்க வேணாம், ரொம்ப ஆழமாக நிதானமாக நம்ம உள்செல் அறிய வேண்டிய ஒரு பகுதி. மேற்கொண்ட போர்ஷன்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்த்துக்கலாம். வேற எதுவும் கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். எஸ் மேடம். குட் ஈவினிங் சார். இப்போ நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், சில அனிமல்ஸ்லாம் அதுங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியாதப்போ அவங்களுக்கு எந்த பச்சைலன்னு தெரியும், போய் சாப்பிட்டு அந்த அனிமல்ஸ் உடம்பு சரி பண்ணிக்கும். அது எதோட ரிலேட் பண்ணலாம் இந்த விஷயத்த? இன்ஸ்டிங்டிவ், உள்ளுணர்வு. அந்த அந்த விஷயம் அதுல எப்படி செயல்படுது அப்படின்னா, எல்லா அமைப்புகளுக்கும் உள்ள ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அறிகின்றோம் இல்லையா? அந்த ஒரு தாவர இனம், ஒரு பச்சலை அப்படின்னா அந்த பச்சலை அந்த தாவரத்துக்கும் ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு. அந்த விலங்குக்கும் ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு. அது வந்து தொடர்பு எப்படி ஏற்படுகின்றது என்றால், அந்த கான்சியஸ்னஸ் மூலமாக தொடர்பு செயல்பட்டு உள்ளுணர்வு அதுக்கு இன்ஸ்டிங்டிவா அதுக்கு தெரியும். இன்ஸ்டிங்டிவா தெரிவதனால அது சரியான அந்த பச்சிலையை ஒன்று அது சாப்பிட்டு அது குணப்படுத்தி கொள்கின்றது. அதே போல எப்படி நமக்கு வந்து அந்த பறவைகள் வந்து அந்த தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப கூட்டமாக நாடு விட்டு நாடு செல்வதை நாம் காண்கின்றோம். எப்படி அவங்களுக்கு தெரியுது? வெதர் ரிப்போர்ட் மனிதனுக்கு தான் தேவைப்படுகின்றது. அவைகளுக்கு எப்படி தெரிகின்றது? இன்ஸ்டிங்டிவா தே கம் டு நோ, இந்த பீரியட்ல, இந்த சமயத்துல இந்த இடத்துக்கு போனா நமக்கு வந்து உகந்த தட்பவெட்ப நிலை இருக்கும் அப்படிங்கிறது இன்ஸ்டிங்டிவாக உள்ளுணர்வினுடைய உள்ளுணர்வினுடைய தொடர்புடைய ஒரு அறிவின் மூலமாக இந்த விலங்குகள், பறவைகள் அறிகின்றன, அதன் மூலமாக செயல்படுகின்றன. அங்க வந்து மைண்ட் செயல்படுவதே கிடையாது. அதனால்தான் வந்து அதெல்லாம் துல்லியமாக இருக்கின்றது. இந்த கருத்தை தான் பகவான் இங்க கூறுகின்றார்.
அந்த லோவஸ்ட் பிசிக்கல் லெவல்ல எடுத்துக்கொண்டாலும் சரி, பிசிக்கல் கான்சியஸ்னஸ் அதை எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்ல இந்த வைட்டல் லெவல் அல்ல எடுத்துக்கொண்டாலும் சரி, லோவஸ்ட் ஃபார்ம்ஸ்ல எடுத்துக்கொண்டாலும் சரி, அவைகளுக்கென்றே பிரத்யேகமான உணர்வு நிலை இருக்கின்றது. அது அவைகளை செயல்பட தூண்டுகின்றது, வழிநடத்துகின்றது. மனிதனிடம் மனம் என்கின்ற நிலை வந்து ஒரு சிறப்பான நிலையில் இருக்கின்றது. அது வந்து அவனை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்கின்றது. ஆனால் மனிதனுடைய குறுக்கீடு இல்லாமலேயே அவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் செயல்படுகின்றன என்பதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். மனிதனுக்குள்ளேயே அந்த வைட்டல் இருக்கு, மனிதனுக்குள்ளேயே அந்த பிசிக்கல் இருக்கு. அவைகளினுடைய செயல்பாடுகள் மனிதனுடைய குறுக்கீடு இல்லாமலேயே செயல்படுகின்றன. அது குறித்த விழிப்புணர்வு மனிதனுக்கு இருப்பதில்லை அப்படிங்கிறார். ஸோ யூஆர் இக்னோரண்ட் ஆஃப் யுவர் ஓன், உங்களுடைய பவுண்டரிஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது அந்த தலைப்பு இல்லையா, அந்த சாப்டர்னுடைய தலைப்பு. அறியாமையினுடைய எல்லைகள்ல நம்ம வந்து மனம் என்கின்ற உணர்வு நிலையில் மாத்திரமே நாம் இருக்கின்றோம் அப்படிங்கிறார். தேங்க்யூ சார். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம. எஸ் மேடம், எஸ் மேடம். சார், இப்ப இந்த விலங்குகள், தாவரங்கள்ல நீங்க சொன்ன உதாரணங்கள் மூலமா, அப்ப அந்த இடத்துல சக்தியின் பரிமாற்றம் வந்து இந்த பிரபஞ்சத்திற்கும் அவைகளுக்கும் பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்னு அப்படி அர்த்தமா சார்? இல்ல, ஈவன் அவைகளுக்கு கூட எல்லா லிவிங் ஃபார்ம்ஸுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. எல்லா லைஃப் ஃபார்ம்ஸுக்கும் இருக்கு. எல்லா லைஃப் ஃபார்ம்ஸுக்கும் பேலன்ஸ்டா வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும். எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, எந்த அளவிற்கு ஏன்னா எல்லா அமைப்புகளுமே வந்து இந்த மேட்டர் அப்படிங்கிற அமைப்பை சார்ந்துதான் இயங்குகின்றன. ஒரு விலங்கினமாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், தாவர இனங்களாக இருக்கட்டும், அதனுடைய பாடி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் மேட்டர், மெட்டீரியல் இல்லையா? பிளான் மெட்டீரியல். விலங்குகள்னா அதுக்கு ஹையர் மெட்டீரியல், மனிதன்னா உடம்பு, இது எல்லாமே மேட்டர் தானே. இந்த மேட்டருக்கும் அதுக்கு அந்த மேட்டர், அந்த சடப்பொருளை, சடம் என்கின்ற மூலப்பொருளை இயக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஃபோர்ஸுக்கும் இடையில வந்து ஒரு பரிமாற்றம் இருக்கு. பிரபஞ்சத்திற்கும் உள்ள இருக்கக்கூடிய லைஃப் ஃபோர்ஸுக்கும் ஒரு இடையில ஒரு பரிமாற்றம் இருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்கின்றது. நம்மளுடைய உடல் ஒவ்வொரு அமைப்பு, வாழ்வினுடைய அமைப்பிற்கும் அந்த சடப்பொருளை சார்ந்து இருக்கும் அமைப்பிற்கும் உள்ளே இயக்கக்கூடிய அந்த வாழ்வினுடைய சக்தி என்கின்ற அமைப்புக்கும் இடையில வந்து ஒரு பரிமாற்றம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அந்த பரிமாற்றத்திலிருந்து இந்த பேலன்ஸ் இருக்கிற சமநிலை இருக்கின்ற ஈக்குலிபிரியம், சமநிலை இருக்கின்ற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய அமைப்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. எப்போ சமநிலை கெட்டு விடுகின்றதோ, எப்பொழுது அந்த பிராணசக்தி தன்னுடைய தேவையை தான் சார்ந்துள்ள அந்த பொருளின் மூலமாக அடைய முடியவில்லை என்று நினைக்கின்றதோ, அப்பொழுது என்ன செய்கின்றது? அந்த பொருளை அது அழித்துவிட்டு வேறொரு பொருளை உருவாக்கி அதனுடைய செயல்பாடு தொடர்கின்றது. லைஃப் கண்டினியூஸ். அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? டெத் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறார். மரணம் என்பது வாழ்வினுடைய தொடர்ச்சி. லைஃப் பை டெத் த லைஃப் ரினியூஸ் இட் செல்ஃப். மரணம் என்பது மனிதனுக்கு மாத்திரம் அல்ல, எல்லாவற்றுக்கும் மரணம் என்பது, அழிவு என்பது ஏற்படுகின்றது. மரணம் என்பது வெறும் அவன் சார்ந்திருக்கும் சடப்பொருளுக்கு தான் வந்து அழிவு. அதன் மூலமாக வாழ்வு தன்னை புதுப்பித்துக் கொள்கின்றது. வாழ்வு அப்படின்னா இந்த சக்தி, இந்த பிராணசக்தி தன்னை புதுப்பித்துக் கொள்கின்றது அப்படிங்கிறார். ஸோ அந்த பேலன்ஸ் வந்து எல்லா நிலையிலும் இருக்கு. உடலுக்கும் பிராணசக்திக்கும் இடையில வந்து சமநிலை, அந்த அமைப்பிற்கும் அதில் செயல்படக்கூடிய பிராணசக்திக்கும் அது சார்ந்துள்ள அந்த பிரபஞ்சத்துக்கும் இடையிலும் ஒரு சமநிலை இருக்கணும். எல்லா நிலையிலும் சமநிலை இருக்கும் பொழுதுதான் அந்த எல்லாமே ஸ்மூத்தா இருக்கும். அதைத்தான் கோருகின்றேன். தேங்க்யூ சார். நம்ம செஷனை முடித்துக் கொள்ளலாம்.